உன் மத்தியில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರೋದು ಬಹಳ ಸಂತೋಷ. பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிற ஒரு தேவ மனிதருடைய ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். ಪಟ್ಟಣಕ್ಕೂ ದೇಶಕ್ಕೂ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುವ ಸೇವಕರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಲ್ಲೋದು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, உங்களுடைய இது உங்களுடைய ஹாலிடேயாக இருந்தாலும் அதை கர்த்தருக்கென்று நியமித்து நீங்கள் வெகு தூரங்களில் பிரயாணம் பண்ணி பண செலவு செஞ்சு அவங்க நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்லாம் விட்டுட்டு அப்பா சமூகத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. கர்த்தருடைய அப்பாவுடைய நாமத்தில் சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுடைய முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ಇವತ್ತು ರಜಾ ದಿನ ಆಗಿದ್ರು ಕೂಡ ವಿಶ್ರಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳದೆ ಮನೋರಂಜನೆಯಲ್ಲಿ ತೊಡಗದೆ ಹಣವನ್ನು ಖರ್ಚು ಮಾಡಿ ಬಹುದೂರದಿಂದ ದೇವರ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನೀವು ಬಂದು ಆತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಮುಖಗಳು ಯಾವತ್ತೂ ಲಜ್ಜೆಗೆ ಈಡಾಗೋದೇ ಇಲ್ಲ. ಅಪ್ಪಾவை தேடி வந்திருக்கிற உங்களை அவர் வெறும் கையை அனுப்ப போறதே கிடையாது. ಅಪ್ಪನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮನ್ನು ಬರಿ ಕೈಯಲ್ಲಿ ಆತನು ಕಲಿಸೋದೇ ಇಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த வருஷத்தின் மத்தியில நீங்க நன்மையை காண்பீர்கள். ಈ ವರ್ಷದ ಕೊನೆಯೊಳಗೆ ಮೇಲುಗಳನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಿ. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ளாக உங்க காத்திருப்பெல்லாம் முடிவுக்கு வரும். ಈ ವರ್ಷದ ಅಂತ್ಯದೊಳಗೆ ನಿಮ್ಮ ಕಾದಿರುವಿಕೆ ಎಲ್ಲ ಒಂದು ಮುಕ್ತಾಯಕ್ಕೆ ಬರ್ತದೆ. உங்க இருதயத்தின் நீதியான விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணப்படும். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ನೀತಿ ಭರಿತ ಬಯಕೆಗಳೆಲ್ಲ ನೆರವೇರಿಸಲ್ಪಡುವುದು. துக்கத்தின் நாட்களை எல்லாம் கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வருவாரா? ನಿಮ್ಮ ದುಃಖದ ದಿನಗಳನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಒಂದು ಅಂತ್ಯಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நான் கர்த்தன வாக்கியಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ಅದು ಹೋಗೋಣ. ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 19 வரைக்கும். ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 28 11 19 ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 11 19 வரைக்கும். ಆದಿಕಾಂಡ 28 11 19 ವಾಕ್ಯದವರೆಗೂ. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தல பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ಯಾಕೋಬನು ಕಾರಾನಿಗೆ ಹೋಗಬೇಕೆಂದು ಬೇರ್ಷೆಬದಿಂದ ಹೊರಟನು. ಅವನು ಹೋಗುತ್ತಿರಲು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಸೇರಿದಾಗ ಒತ್ತು ಮುಳುಗಿದ್ದರಿಂದ ಆ ರಾತ್ರಿ ಅಲ್ಲಿಯೇ ಇಳಿದುಕೊಂಡನು. ಅವನು ಅಲ್ಲಿದ್ದ ಕಲ್ಲುಗಳಲ್ಲಿ ಒಂದು ಕಲ್ಲನ್ನು ತಲೆಗಿಂಬಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮಲಗಿಕೊಂಡನು. ಆ ರಾತ್ರಿ ಅವನು ಕನಸು ಕಂಡನು. ಆ ಕನಸಿನಲ್ಲಿ ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆ ನೆಲದ ಮೇಲೆ ನಿಂತಿತ್ತು. ಅದರ ತುದಿ ಆಕಾಶವನ್ನು ಮುಟ್ಟಿತ್ತು. ಅದರ ಮೇಲೆ ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದರು. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ಇಸಾಕನ ದೇವರು ಆಗಿರುವ ಯೆಹೋವನು, ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ಕೊಡುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗುವುದು. ನೀನು ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ದಕ್ಷಿಣೋತ್ತರ ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಹರಡಿಕೊಳ್ಳುವಿ. ನಿನ್ನ ಮೂಲಕವೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕವೂ ಭೂಮಿಯ ಎಲ್ಲ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು.
ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ತಿರುಗಿ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸದ ಹೊರತು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ಯಾಕೋಬನು ನಿದ್ದೆಯಿಂದ ಎಚ್ಚೆತ್ತು, ನಿಜವಾಗಿ ಯೆಹೋವನು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿದ್ದಾನೆ, ಅದು ನನಗೆ ತಿಳಿಯದೆ ಹೋಯಿತು ಅಂದುಕೊಂಡು ಭಯಪಟ್ಟವನಾಗಿ, ಈ ಸ್ಥಳವು ಎಷ್ಟೋ ಭಯಂಕರವಾದದ್ದು, ಇದು ದೇವರ ಮನೆಯ ಹೊರತು ಬೇರೆಯಲ್ಲ, ಇದು ಪರಲೋಕದ ಬಾಗಿಲು ಎಂದು ಹೇಳಿದನು. ಒತ್ತಾರೆ ಅವನು ಎದ್ದಾಗ ತಾನು ತಲೆಗಿಂಬಾಗಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದ ಕಲ್ಲನ್ನು ಕಂಬವಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿ ಅದರ ತುದಿಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆಯನ್ನು ಹೊಯ್ದನು. ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬೇತೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ಅಲ್ಲಿರುವ ಊರಿಗೆ ಮೊದಲು ಲೂಜ್ ಎಂದು ಹೆಸರಿತ್ತು. இந்த வேத பகுதியை கொஞ்சம் நாம வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். ಈ ಸತ್ಯವೇದ ಭಾಗವನ್ನು ಸ್ವಲ್ಪ ವ್ಯಾಖ್ಯಾನಪಡಿಸಿ ನೋಡೋಣ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸ್ರಿ. ஈசாக்கு தன்னுடைய மகன் யாக்கோப இன்னொரு தேசத்துக்கு பதான் அராம் என்கிற அந்த இன்னொரு தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறார். ಈಸಾಕನು ತನ್ನ ಮಗನಾದ ಯಾಕೋಬನನ್ನು ಪದ್ದಾನ್ ಅರಾಮ್ ಎಂಬಂತ ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಕಳುಹಿಸುತ್ತಾನೆ. அப்ப யாக்கோபு பயணப்பட்டு வருகிறார். ಯಾಕೋಬನು ಪ್ರಯಾಣ ಪಟ್ಟು ಬರ್ತಾನೆ. பேர்சபா என்கிற இடத்திலிருந்து புறப்படுகிறார். ಬೇರ್ಷೆಬ ಎಂಬ ಸ್ಥಳದಿಂದ ಹೊರಡುತ್ತಾನೆ. கிட்டத்தட்ட ஒரு 48 மைல் நினைக்கிறேன். அது கிலோமீட்டர்ல சொன்னா 77 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்திருக்கிறார். ಒಂದು 48 ಮೈಲು ಅಂದ್ರೆ ಕಿಲೋಮೀಟರ್ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ 77 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದು ಬಂದಿದ್ದಾನೆ. பெத்தேல் என்கிற இடத்திற்கு, அந்த இடத்துக்கு பேர் லூஸ், லூஸ் என்கிற லூஸ் அப்படிங்கிற இடத்திற்கு அவர் வருகிறார். ಬೆತೇಲ್ ಎಂಬ ಸ್ಥಳ, ಅದಕ್ಕೆ ಮೊದಲು ಇದ್ದ ಹೆಸರು ಲೂಜ್ ಎಂಬುದಾಗಿ. அந்த லூஜ் என்கிற அந்த இடத்துல அவர் வந்து ராத்தங்கிறார். ಲೂಜ್ ಎಂಬ ಸ್ಥಳದಲ್ಲಿ ರಾತ್ರಿ ಇಳ್ಕೊಳ್ತಾನೆ. ஒரு கனவு காண்கிறார். ಅಲ್ಲೊಂದು ಕನಸು ಕಾಣ್ತಾನೆ. அந்த கனவுல என்ன இருக்குன்னா, ஒரு பரலோகத்திலிருந்து பூமி வரைக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ಆ ಕನಸಲ್ಲಿ ಏನ್ ಕಾಣ್ತಾನಂದ್ರೆ, ಆ ಪರಲೋಕದಿಂದ ಭೂಮಿಯನ್ನು ಮುಟ್ಟುವಂತ ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆಯನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. அந்த ஏணியில தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க. ಆ ನಿಚ್ಚಣಿಗೆ ಮೇಲೆ ದೇವದೂತರು ಹತ್ತುತ್ತಾ ಇಳಿಯುವುದನ್ನು ಕಾಣ್ತಾನೆ. அப்ப ஆண்டவர் அந்த ஏணியின் மேல நின்று யாக்கோபோட பேசுறார். ಆಗ ದೇವರು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. இப்ப என்ன சொல்லுகிறார்? ಈಗ யாக்கோபுக்கு ஒரு 7 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ಯಾಕೋಬನಿಗೆ ಒಂದು 7 ಆಶೀರ್ವಾದಗಳು, 7 வாக்குத்தத்தங்கள் கூட சொல்லலாம், ಅಥವಾ 7 ವಾಗ್ದಾನ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. இப்ப என்ன சூழ்நிலை பாருங்க. ಈಗ ಎಂತ ಸ್ಥಿತಿ ನೋಡಿ. யாக்கோபு தேசத்தை விட்டு வெளியே போகிறார். ಯಾಕೋಬನು ದೇಶ ಬಿಟ್ಟೆ ಹೊರಗೆ ಬರ್ತಾನೆ. அதான் சூழ்நிலை, ಅದೇ ಪರಿಸ್ಥಿತಿ. சொந்த நாட்டை விட்டு வெளியே போறாரு. ಸ್ವದೇಶದಿಂದ ಹೊರ ಬರ್ತಾನೆ. இப்ப ஆண்டவர் தரிசனமாகி அவர்கிட்ட பேசுறார். ಈಗ ದೇವರು ದರ್ಶನದಿಂದ ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾನೆ. அப்ப அதை பேசி முடிச்ச உடனே யாக்கோபு சொல்றாரு, இந்த இடம் பயங்கரமான இடமா இருக்கு. ಮಾತಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದೆ ಯಾಕೋಬನ್ ಹೇಳ್ತಾನೆ, ಇದು ಭಯಂಕರವಾದ ಸ್ಥಳವಾಗಿದೆ. இந்த இடம் வானத்துக்கு போகிற வாசலாக இருக்கு. ಇದು ಪರಲೋಕದ ಬಾಗಿಲಾಗಿದೆ. இந்த இடத்துல தான் தேவன் வீற்றிருக்கிறார் போல. ಇಲ್ಲೇ ದೇವರು ಆಸೀನನಾಗಿದ್ದಾನೇನೋ. இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்ற. ಇದು ದೇವರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ. நல்லா கவனிங்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இப்ப யாக்கோபு தேசத்தை விட்டு வெளியே போறாரு இல்லையா? ಯಾಕೋಬನು ದೇಶ ಬಿಟ್ಟು ಹೊರ ಬರ್ತಾನಲ್ಲ, அவருக்கு இருதயத்துல நிறைய கேள்விகள் இருக்கு இல்லையா? ಅವನ ಹೃದಯದಲ್ಲಿ ಹಲವು ಪ್ರಶ್ನೆಗಳು ಇರ್ತದಲ್ಲ. நாம இந்த நாட்கள்ல ஒரு டவுன்ல இருந்து, ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கோ இல்ல ಸ್ಟೇಟ್ಗೋ ஒரு தேசத்துக்கோ போனா எவ்வளவு காரியங்களை ஆயத்தம் பண்றோம். ನಾವು ಒಂದು ಪಟ್ಟಣದಿಂದ ಅಥವಾ ಒಂದು ನಗರದಿಂದ ಇನ್ನೊಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೋ ಇನ್ನೊಂದು ಸಿಟಿಗೆ ಹೋಗುವಾಗ ಎಷ್ಟೆಲ್ಲ ಸಿದ್ಧತೆ ಮಾಡ್ಕೊಳ್ತೇವೆ. இன்னைக்கு கூகுள்ல எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுறாங்க. ಇವತ್ತು ಗೂಗಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಆಯೋಜಿಸಲಾಗಿರ್ತದೆ. எங்க போகணும், எங்க சாப்பிடணும், எங்க கார் இருக்கு, என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் everything will be planned. ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಹೇಗೆ ಹೋಗ್ಬೇಕು, ಎಲ್ಲಿ ಊಟದ ಸ್ಥಳ, ಎಲ್ಲಿ ನಿವಾಸ ಎಂಬಂತ ಎಲ್ಲವೂ ನಿಯೋಜನೆ ಆಗಿರ್ತದೆ. ஆனா யாக்கோபுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ಆದ್ರೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಇದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. அவருக்குள்ள ஒரு பயம் இருக்கு இல்லையா? ಅವನೊಳಗಾಗಿ ಒಂದು ಭಯ ಇರುತ್ತೆ. தேசத்தை விட்டே போறோமே, ದೇಶವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೇವಲ್ಲ, எப்படி பிழைப்போம், ಅಲ್ಲೋಗ ಹೆಂಗ್ ಬದುಕೋದು? அவங்க அப்பா எதுவுமே கொடுத்து விடல. ಅವ್ರ ಅಪ್ಪ ಅವನಿಗೆ ಏನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ இல்லையா? ஒரு 100 வெள்ளி காசு கொடுத்திருக்கலாம், 100 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯ ಕೊಟ್ಟಿರ್ಬೋದು, 100 பொற்காசு கொடுத்திருக்கலாம். ಅದೊಂದು 100 ಚಿನ್ನದ ನಾಣ್ಯ எதுவுமே கொடுக்கலையா ஈசாக்கு? ಈಸಾಕನು ಏನು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. கோலும் கையுமாய் தான் அவர் யோர்தானை கடந்து வந்தார். ಕೋಲು ಯಾಕೋಬು
ಬರೀ ಕೋಲು ಸಮೇತವಾಗಿ ಯೋರ್ದಾನ್ ದಾಟಿ ಬರ್ತಿದ್ದಾನೆ அப்ப ಯಾಕೋಬ. ஆண்டவர் ஒரு கனவை காட்டுறாரு பாருங்க. ಆಗ ದೇವರು ನೋಡ್ರಿ ಒಂದು ಕನಸು ತೋರಿಸ್ತಾರೆ. அதுல ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆ ಇಡಲಾಗಿದೆ. அதுல தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்களா. ಅದರಲ್ಲಿ ದೇವದೂತರು ಹತ್ತುವುದು ಇಳಿಯುವುದು ಆಗಿತ್ತು. யாக்கோபு முதல்ல ஏணியின் மேல நிக்கிற தேவனை பார்க்கல. ಯಾಕೋಬನು ನಿಚ್ಚಣಿಗೆ ಮೇಲೆ ನಿಂತಿರುವ ದೇವರನ್ನು ನೋಡ್ಲಿಲ್ಲ. பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. ಪರಲೋಕಕ್ಕೂ ಭೂಮಿಗೆ ಒಂದು ನಿಚ್ಚಣಿಗೆ ಇಡಲಾಗಿದೆ. தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருக்கிறாங்க. ದೇವದೂತರು ಹತ್ತುವುದು ಇಳಿಯುವುದು ಆಗಿದ್ದಾರೆ. இல்ல கீழ இருந்து அந்த வார்த்தை கவனிங்களேன், ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. பரலோகத்திலிருந்து இறங்கி அப்புறம் கீழ இருந்து ஏறல. ಆ ವಾಕ್ಯ ನೋಡ್ರಿ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿರ್ತದೆ. ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಮತ್ತೆ ಭೂಮಿಯಿಂದ ಹತ್ತುತ್ತಿಲ್ಲ. முதல்ல பூமியில இருந்து தான் மேல போறாங்க. ಮೊದಲು ಭೂಮಿಯಿಂದಾನೇ ಮೇಲೆ ಹೋಗ್ತಾರೆ. ஏறுகிறவர்களும் அப்புறம் தான் இறங்குகிறவர்கள். ಹತ್ತುತ್ತಾ ನಂತರನೇ ಇಳಿಯುತ್ತಾ. சொல்ல விளங்குதா? எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துல இருந்து முதல்ல கீழ இறங்கல. ಪರಲೋಕದಿಂದ ಮೊದಲು ಇಳಿತಿಲ್ಲ, கீழ இருந்து தான் மேல போறாங்க. ಕೆಳಗಿನಿಂದಾನೇ ಮೇಲೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. என்ன அர்த்தம் அப்படின்னா, ಏನ್ ಅರ್ಥ ಅಂದ್ರೆ, நீங்க இந்த தூதர்களை குறித்து கொஞ்சம் தியானிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ಈ ದೇವದೂತರ ಕುರಿತು ಧ್ಯಾನಿಸಿದ್ರೆ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. தானியேல் புஸ்தகத்திலோட அந்த வார்த்தை இருக்கு. அதாவது ஒவ்வொரு எல்லையிலையும் ஒரு தூதன், ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தூதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். ದಾನಿಯೇಲನ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಆ ವಾಕ್ಯ ಕೊಡನವಾಗಿರ್ತದೆ. ಒಂದೊಂದು ದೇಶಕ್ಕೂ ಅದರದೇ ಆದ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ ಒಬ್ಬೊಬ್ಬ ದೇವದೂತ ಕೊಡಲಾಗಿರ್ತದೆ. ஏன்னா தானியேல் அந்த தூதன் சொல்லும்போது சொல்றான், நான் உனக்காக தேவன்கிட்ட இருந்து பதில வாங்கிட்டு வந்தேன், ஆனா என்னை தடை பண்ணிட்டே இருந்தான் சத்துரு. அப்ப உனக்கு உங்க தேசத்துக்குரிய அந்த பிரதான தூதன் மிகாவேல், அந்த மிகாவேல் என்கிற அந்த தூதன் தான் எனக்கு என்ன பண்ணுனா, அவன் எனக்கு உதவி செஞ்சான். உங்க ஜனத்துக்கான தூதன் மிகாவேல். யூத ஜனத்துக்குன்னு ஒரு தூதன் இருக்கிறான் மிகாவேல். அந்த மிகாவேல் தான் எனக்கு உதவி செஞ்சான்னு சொல்றான். ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗಲೇ ನಿನಗಾಗಿ ಉತ್ತರವನ್ನು ನಾನು ತಂದೆ. ಆ ದೇವದೂತನ ಹೇಳ್ತಾನೆ, ಉತ್ತರವನ್ನು ತಂದೆ, ಆದರೆ ಸೈತಾನ ಅಡ್ಡಿಪಡಿಸಿದ. ಆದರೆ ನಿಮಗಾಗಿ ನಿಮ್ಮ ದೇಶಕ್ಕಾಗಿರುವ ದೂತನೋ ನಾ ಮಿಕಾಯೇಲನು ನಮಗೆ ಬಂದು ನೆರವಾದನು ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. ஒவ்வொரு பகுதிக்கும் தேவன் சில தூதர்களை வைத்திருக்கிறார். ಒಂದೊಂದು ಭಾಗಕ್ಕೂ ದೇವರು ಕೆಲವೊಂದು ದೂತರನ್ನು ನೇಮಿಸಿದ. யூத குலத்துக்குன்னு ஒரு மிகாவேல் தூதன் இருக்கிறான். ಯಹೂದ ಕುಲಕ್ಕೆಂಬುದಾಗಿ ಮಿಕಾಯೇಲ್ ஒவ்வொரு தேசத்துக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ಒಂದೊಂದು ದೇಶಕ್ಕೂ ದೇವದೂತರಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ಒಂದೊಂದು ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೂ ದೇವದೂತರಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு பட்டணத்துக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. ಒಂದೊಂದು ಪಟ್ಟಣಕ್ಕೂ ದೇವದೂತರಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சில தூதர்கள் இருக்கிறாங்க. ಒಂದೊಂದು ಏರಿಯಾಕ್ಕೂ ಕೆಲವೊಂದು ದೂತರಿದ್ದಾರೆ. ஒவ்வொரு விசுவாசிக்கும் தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೂ ದೇವದೂತರು ನೇಮಕಗೊಂಡಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்ரு மட்டும் பிராந்தியங்களை ஆளுகை செய்யல. ಶತ್ರು ಮಾತ್ರ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಆಡಳಿತ ಮಾಡ್ತಿಲ್ಲ. நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா நல்ல சில பட்டணங்களை எல்லாம் உற்று கவனிச்சு பாருங்களேன். ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲವೊಂದು ಪಟ್ಟಣಗಳ ಗಮನ ಹರಿಸಿ ನೋಡಿ. நீங்க சென்னை பட்டணத்தெல்லாம் போய் பாருங்க. ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲೆಲ್ಲ ನೋಡಿ, 4 வாசல் இருக்கு, 4 ಬಾಗಿಲುಗಳಿವೆ. 4 வாசல்லையும் 4 வாசல்னா 4 எல்லையில 4 திசையில இருந்து சென்னை பட்டணத்துக்குள்ள நுழையலாம். ಅಂದ್ರೆ 4 ಭಾಗಗಳಿಂದಲೂ ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಬರಬಹುದು. அப்ப அந்த 4 எல்லைகள்லயும் ஒரே விக்கிரகம் 4 எல்லைகளையும் இருக்கிறது. 4 ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಒಂದೇ ರೀತಿಯಾದ ವಿಗ್ರಹವೂ ಇರ್ತದೆ. ஒரே விக்கிரகம் 4 எல்லையில இருக்கு. ಒಂದೇ ವಿಗ್ರಹ 4 ಭಾಗದಲ್ಲಿಯೂ ಇರ್ತದೆ. அப்ப சத்ரு பிராந்தியங்களை ஆளுகிறதற்கு தன்னுடைய காரியங்களை அவன் அங்கே வச்சிருக்கிறான். ಶತ್ರು ಆ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲು ತನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇಟ್ಟಿರ್ತಾನೆ. சத்ரு மட்டும் அப்படி செய்யல, ಅದು ಶತ್ರು ಮಾತ್ರ ಮಾಡ್ತಿಲ್ಲ. தேவனும் தன்னுடைய இந்த பூமியை ஆளுகிற, அந்த பூமியை பாதுகாக்க, தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க பட்டணங்கள்ல, பிராந்தியங்கள்ல, அந்த தேசங்கள்ல என்ன செஞ்சு வச்சிருக்காரு? தம்முடைய தூதர்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். ದೇವರು ಸಹ ತನ್ನದೇ ಆದ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಲಿಕ್ಕಾಗಿ ಆಯಾ ಪ್ರಾಂತ್ಯಗಳಲ್ಲಿ, ದೇಶದಲ್ಲಿ, ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ತನ್ನ ದೇವದೂತರನ್ನು ಕೂಡ ಆತನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. இப்ப யாக்கோபு இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறார். ಈಗ ಯಾಕೋಬನು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. கானான் நாட்டுல இருக்கிறார். ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ. சொல்லுங்க, எந்த நாட்டுல இருக்கிறார் யாக்கோபு? ಹೇಳಿ, ಯಾವ ದೇಶದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ ಯಾಕೋಬ? கானான் நாட்டுல இருக்கிறார். ಕಾನಾನ್ ದೇಶದಲ್ಲಿ. கானான் நாட்டை விட்டு இப்ப அடுத்த தேசத்துக்கு போறார். ಕಾನಾನ್ ಬಿಟ್ಟು ಇವಾಗ ಇನ್ನೊಂದು ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ
கானான் தேசத்து தூதர்கள் யாக்கோபோட இருந்தாங்க. ಕಾನಾನ್ ದೇಶದ ದೇವದೂತರು ಯಾಕೋಬನೊಂದಿಗಿದ್ದರು. பேர்சபா பட்டணத்தினுடைய காவலாளி யாக்கோபோட கூட இருந்தான், தூதன் இருந்தான். ಬೇರ್ಷೆಬಾದ ಕಾವಲುಗಾರನಾದ ದೂತ ಯಾಕೋಬನೊಂದಿಗಿದ್ದ. இப்ப இவன் அடுத்த தேசத்துக்கு போறான். ಈಗ ನಂತರದ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. அப்ப இந்த தூதன் அங்க வந்து உதவி செய்ய மாட்டான். ಆಗ ಈ ದೂತ ಅಲ್ಲಿಗೆ ಬಂದು ಸಹಾಯ ಮಾಡಲ್ಲ. அந்த தேசத்துக்கு தனியாக வேறு தூதர்கள் இருக்கிறாங்க. ಆ ದೇಶಕ್ಕಂತಾನೆ ಕೆಲವೊಂದು ದೇವದೂತರಿದ್ದಾರೆ. இப்ப இதுவரைக்கும் கானான்ல யாக்கோபோட தூதர்கள் இருந்தாங்க பாருங்க. ಈಗ ಇದುವರೆಗೂ ಕಾನಾನಲ್ಲಿ ದೇವದೂತರು ಇದ್ರು ನೋಡಿ. இப்ப பெத்தேல்ல இருந்து அவன் கிளம்ப போறான் பாருங்க. ಈಗ ಬೆತ್ತೇಲಿಂದ ಹೊರಡಲಿಕ್ಕಿದ್ದಾನಲ್ಲ, தேசத்தை விட்டு வெளியே போறான் பாருங்க. ಬೇರ್ಷೆಬದಿಂದ ಹೊರಡ್ತಾನಲ್ಲ. அப்ப என்ன நடக்குது? ಆಗ ಏನ್ ನಡೀತದೆ? இத்தனை காலம் கானான்ல பாதுகாத்த தூதர்கள், கானானுக்குரிய தூதர்கள் இப்ப யாக்கோப்ட இருந்து வெளியே புறப்படுறாங்க. அவனை விட்டு ரிலீவ் ஆகுறாங்க. அவங்க ಇಷ್ಟು ವರ್ಷ ಕಾನಾನಿಗೆಂದು ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟ ದೂತರು, ಕಾದಂತ ದೂತರು ಈಗ ಯಾಕೋಬನ್ ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗ್ತಾರೆ. கானான் தேசத்துல யாக்கோபை பாதுகாத்த தூதர்கள் யாக்கோப்ட இருந்து விடை பெறுகிறார்கள். கீழ இருந்து மேல ஏறி போறாங்க. ಈಗ ಕಾನಾನಿಂದ ಕಾದಂತ ದೇವದೂತರು, ಯಾಕೋಬನು ಕಾದದಂತ ದೂತರು ಈಗ ಬಿಡುಗಡೆ ಹೊಂದಿ ಕೆಳಗಿನಿಂದ மேலே ಹೋಗ್ತಾರೆ. ஆனா அடுத்து பதானராம் தேசத்துல யாக்கோபை பாதுகாக்க வேண்டிய தூதர்கள் பரலோகத்திலிருந்து யாக்கோபிடத்துல இறங்கி வருகிறார்கள். ಆದರೆ ನಂತರ ಪದಾಮರಾಮನಲ್ಲಿ ಯಾಕೋಬನನ್ನು ಕಾಪಾಡಲಿಕ್ಕಾಗಿ ದೇವದೂತರು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்தவன் ஷிஃப்ட் மாறுறான் பாருங்க. ಇಷ್ಟೊತ್ತು ಸುರಕ್ಷತೆ ಕೊಟ್ಟವನು ಈಗ ಶಿಫ್ಟ್ ಬದಲಾಗ್ತಾನೆ. இதுவரைக்கும் செக்யூரிட்டி கொடுத்த தூதர்கள் யாக்கோப்ட இருந்து பரலோகத்துக்கு ஏறி போறாங்க, விடை பெற்று போறாங்க. எங்க எல்லை முடிஞ்சிருச்சுப்பா, இனிமே நாங்க வர முடியாது, வேற ஆள் வருவான். ಇದುವರೆಗೂ ಸುರಕ್ಷತೆ ಕೊಟ್ಟ ದೂತರು ನಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯ ಮುಗಿದಿದೆಪ್ಪ, ಇನ್ನು ಬೇರೆ ದೂತರು ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಮುಂದುವರಿದು இவங்க ಹೋಗ್ತಾರೆ. கீழ இருந்து மேல ஏறி போறாங்க. ಇವರು ಕೆಳಗಿನಿಂದ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಹೋಗ್ತಾರೆ. அடுத்து பாருங்க, ನಂತರ ನೋಡಿ மேல இருந்து யாக்கோபுக்கு தூதர்கள் இறங்கி வர ஆரம்பிக்கிறாங்க. ಮೇಲಿನಿಂದ ದೇವದೂತರು ಇಳಿದು ಬರಲು ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, ಆಗ ದೇವರು ಒಂದನ್ನು ಹೇಳ್ತಾರೆ, யாக்கோபு, ಯಾಕೋಬನೇ, நீ நினைக்கிறியா? ನೀ ನೆನೆಸ್ತೀಯಾ? நீ நினைச்சியா? ನೀ இந்த ನೆನೆಸಿದ್ಯಾ? கானான்ல மட்டும்தான் உனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சியா? ಈ ಕಾನಾನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸುರಕ್ಷತೆ ನೆನೆಸ್ತೀಯಾ? இல்ல ಇಲ್ಲ. நீ போகிற எவ்விடத்திலும், ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲೂ, பூமியில நீ எங்க சுத்தினாலும், ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೇ ಸುತ್ತಾಡಿದರು, தேசத்துல நீ எங்க சுத்தினாலும், ಈ ದೇಶದಲ್ಲಿ ಎಲ್ಲೇ ಸುತ್ತಾಡಿದರು, பாதுகாக்க நான் இருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಲೆಂದು ನಾನಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன் பிரதர். ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ நான் ಹೇಳ್ತೇನೆ. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன் சிஸ்டர். ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ. நீங்க பல பட்டணங்கள்ல இருந்து இந்த பெங்களூருக்கு வந்திருக்கலாம். ನೀವು ಹಲವಾರು ಪಟ್ಟಣದಿಂದ ಬೆಂಗಳೂರಿಗೆ ಬಂದಿರಬಹುದು. பல ஊர்கள்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்து கால் மிதிச்சிருக்கலாம். ಹಲವಾರು ಊರುಗಳಿಂದ ಬಂದು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟಿರಬಹುದು. இந்த பட்டணத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். ಅಥವಾ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲೇ ಒಂದು ಸ್ಥಳದಿಂದ ಇನ್ನೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವು ஒரு ಹೋಗಿರಬಹುದು. அலுவலகத்துல இருந்து இன்னொரு அலுவலகத்துக்கு நீங்க போயிருக்கலாம். ಅಥವಾ ಒಂದು ಕಚೇರಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಕಚೇರಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು. ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போயிருக்கலாம். ಒಂದು ಕಂಪನಿಯಿಂದ ಇನ್ನೊಂದು ಕಂಪನಿಗೆ ಹೋಗಿರಬಹುದು. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ಆದರೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿರಿ. அங்க இருந்தா நல்லா இருந்துச்சு, ಅಲ್ಲಿದ್ದಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತಿತ್ತು, இனி எப்படி இருக்குமோன்னு பயப்பட வேண்டியதில்லை. ಹೇಗಿರ್ತದಂತ ನೀವು ಹೆದರಬೇಕಾಗಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ ಕರ್ತನು நீங்க போகிற எவ்விடத்திலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், ನೀವು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿಯೂ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು. கர்த்தர் எல்லா இடத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாரு. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ இடம் ಆಶೀರ್ವದಿಸುವನು. பொருட்டல்ல, ಸ್ಥಳ ಮುಖ್ಯವಲ್ಲ, வீடு பொருட்டல்ல, ಮನೆ ಅನ್ನೋದು ಮುಖ್ಯವಲ್ಲ, அலுவலகம் பொருட்டல்ல, ಉದ್ಯೋಗದ ಸ್ಥಳ ಮುಖ್ಯವಲ್ಲ, பொருட்டல்ல, ಕಂಪನಿ ದೊಡ್ಡದಲ್ಲ, ஊரு பொருட்டல்ல, ಊರು ಅನ್ನೋದು ದೊಡ್ಡದಲ್ಲ, மாநிலம் பொருட்டல்ல, ರಾಜ್ಯವು ದೊಡ್ಡದಲ್ಲ, தேசம் பொருட்டல்ல, ದೇಶವು ದೊಡ್ಡದಲ್ಲ. நீங்க போகிற எவ்விடத்திலும் உங்களை ನೀವು ஆசீர்வதிக்கிறார். ಹೋಗುವ ಯಾವುದೇ ಸ್ಥಳವಾಗಿದ್ರೂ ಆಶೀರ್ವದಿಸುವ. ஹல்லேலூயா. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ಆಶ್ಚರ್ಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? இவன் கேட்கவே இல்ல, ಇವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. இந்த செக்யூரிட்டி வேணும்னு ಈ ಸುರಕ್ಷತೆ ಬೇಕಂತ அவன் கேட்கவே இல்ல. ಅವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. அதுக்கு அப்புறம் தான் வந்து அது ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்றாரு. ನಂತರವಾಗಿ ದೇವರು ஆண்டவர்கிட்ட யாக்கோபு கேட்கிறான், ஆண்டவரே நான் அவரை முன்னாடியே சொல்லிட்டாரு அவனுக்கு.
ಅಂದ್ರೆ ದೇವರು ಮೊದಲೇ ಅವನ ಹತ್ರ ಹೇಳಿದ. அவர் என்ன சொல்றாருன்னு அவனுக்கு விளங்க மாட்டேங்குது. ಆತನ ಏನ್ ಹೇಳ್ತಾನ ಅನ್ನೋದು ಅವನಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿಲ್ಲ. திருப்பி உட்கார்ந்துட்டு என்னதான் கேட்டுட்டு இருக்கானா, ஆண்டவரே நான் போற இடத்துல என்னை காப்பாத்திருங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ் கொடுங்க, அப்படிதான் கேக்குறான். ಮತ್ತೆ ಅದನ್ನೇ ಕೇಳ್ತಾನೆ, ದೇವ್ರೆ ನಾವು ಹೋಗೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಊಟ ವಸ್ತ್ರನ ಕೊಟ್ಬಿಡಿ. ஆனா இவன் கேட்கறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை வாக்கு பண்ணிட்டாரு. ಆದ್ರೆ ಇವನು ಕೇಳುವ ಮುನ್ನಾನೆ ದೇವರು ಅವನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, இவன் கேட்கவே இல்ல. ಇವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. நான் சொல்லட்டுமா? ನಾನು ಹೇಳ, நிறைய பேர் இந்த நாட்கள பயப்படுறாங்க. ತುಂಬಾ ಜನ ಭಯ ಪಡ್ತಿದ್ದಾರೆ. இங்க வந்துருமோ, ಕೇಡು ಬಂದ್ಬಿಡ್ತದ, அப்படியே எல்லா எல்லைகளையும் அதை அடைக்கணும், இதை அடைக்கணும், கேப் விட்டுற கூடாது. ಈ ಸ್ಥಳ ಆ ಸ್ಥಳ ಅದನ್ನು ಬಿಟ್ಬಿಡಬಾರ್ದು. பிள்ளைங்க மேல ரத்தத்தை தெளிக்கிறேன், அங்க ரத்தத்தை தெளிக்கிறேன், இதை தெளிக்கிறேன், அதை ஒரு, அதாவது ஜெபிக்கிறது தப்பு சொல்லல. ಆ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ರಕ್ತ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ತಪ್ಪಲ್ಲ. ஆனா அதுல ஒரு பதஷ்டம் இருக்க கூடாது பாருங்க. ಆದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಏನ್ ಹೇಳೋದು, ಒಂದು ಆತುರ ಇರಬಾರದು. ஐயோ இப்படி ஜெபிக்கலைனா சத்துரு உள்ள வந்துருவானೋ, ಅಯ್ಯೋ ಹಿಂಗ್ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಸೈತಾನ ಒಳ ಬರ್ತಾನೆ, அப்படி ஜெபிக்கலைனா உள்ள வந்துருவானೋ, ಹಿಂಗ್ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ ಒಳ ಬಂದ್ಬಿಡ್ತಾನೆ, இதுல மிஸ் பண்ணிட்டனோ, ಇದನ್ನ ತಪ್ಪಿಸ್ಬಿಟ್ಟು அதுல கேப் விட்டுட்டனோ, ಅದರಲ್ಲಿ ವಿಭಾಗ. இந்த பதட்டம் தேவையில்லை. ಇಂತ ಆತುರಗೊಳ್ಳುವಿಕೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ. நீங்க கேட்பதற்கு முன்பாகவே அவர் பாதுகாப்பை அருளி செய்கிறவர். ಕೇಳುವ ಮುನ್ನನೇ ಅದಕ್ಕೆ ಸುರಕ್ಷತೆ ಕೊಡುವ ದೇವರು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுவும் பாருங்களேன், ஆச்சரியம் என்ன தெரியுமா? ಆಶ್ಚರ್ಯ ಏನ್ ಗೊತ್ತಾ, இவனுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும்போது இவன் தூங்கிட்டு இருக்கான். ಈತನಿಗೆ ಸುರಕ್ಷತೆ ಕೊಡುವಾಗ ಈತ ನಿದ್ರೆಗೆ ಜಾರಿದ್ದಾನೆ. உண்மைதானா? ನಿಜನಾ? நீதிமானுக்கு வரும் கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அருளி செய்கிறார். 147 127 இல்ல சங்கீதம் ಕೀರ್ತನೆ. இவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ಇವನು ಮಲಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡ್ತಿದ್ದಾನಲ್ಲ ಅಲ್ಲ, இவன் கேட்கவே இல்ல, ಇವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. ஆனா விஷன்ல பாக்குறான், ಆದ್ರೆ ದರ್ಶನದಲ್ಲಿ ನೋಡ್ತಾನೆ, இவனுக்குண்டான தூதர்கள் மேல ஏறி போறாங்க, ಇವನಿಗಿರುವ ದೂತರು ಹತ್ತಿ ಮೇಲೆ இனி ಹೋಗ್ತಾರೆ. அடுத்த அந்த தேசத்துல இவனை பாதுகாக்க வேண்டிய தூதர்கள் இறங்கி வர்றாங்க. ಆ ದೇಶದಲ್ಲಿ ಕಾಪಾಡಬೇಕಾದ ದೂತರು ಇಳಿದು ಬರ್ತಿದ್ದಾರೆ. உங்க அப்பா நீங்க கேட்டு செய்கிறவர் அல்ல, நீங்க கேட்கிறதற்கு முன்பாகவே அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ನೀವು ಕೇಳಿದ ಮೇಲೆ ಮಾಡುವವರಲ್ಲ, ಕೇಳುವ ಮುನ್ನನೇ ಮಾಡುವವರು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್ ಅಂತ. வாசிங்களே 127:2. 127 1-2 வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில், கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில், கர்த்தர் நகரத்தை காவாராகில், காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ಯೆಹೋವನು ಮನೆ ಕಟ್ಟದಿದ್ದರೆ, பொதுமொழிபெயர்ப்பில் நினைக்கிறேன், ಅದನ್ನು ಕಟ್ಟುವವರ ಪ್ರಯಾಸ, ಕಟ್ಟುವವರು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. ಯೆಹೋವನು ಪಟ್ಟಣವನ್ನು ಕಾಯದಿದ್ದರೆ ಕಾವಲುಗಾರರು ಅದನ್ನು ಕಾಯುವುದು ವ್ಯರ್ಥ. ಬೆಳಗಾಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಏಳುವವರೇ, ಒತ್ತು ಮೀರಿ ಮಲಗುವವರೇ, ನೀವು ಆಹಾರಕ್ಕಾಗಿ ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಡುವುದು ವ್ಯರ್ಥ. ಆತನು ಅದನ್ನು ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲಿಯೂ ಕೊಡುತ್ತಾನೆ. ಎಲ್ಲ ಗಮನಿங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆண்டவர் சொல்றாரு, நான் காக்கலைனா பட்டணத்தை யாரும் காக்க முடியாதுப்பா. ನಾನು ಪಟ್ಟಣವನ್ನು ಕಾಯ್ದಿದ್ರೆ ಯಾರು ಕಾಯ್ಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. நான் வீட்டை கட்டலைனா கட்ட முடியாது. ನಾನು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟದಿದ್ರೆ ಯಾರು ಕಟ್ಟಲಿಕ್ಕಾಗಲ್ಲ. இவ்வளவு நான் தான் எல்லாமே செய்யறேங்கிற மாதிரி ஏதோ காலையில இருந்து நைட் வரைக்கும் ஓடிட்டே இருக்கீங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? ನಾನೇ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾಕೆ ಬೆಳಗಿಂದ ರಾತ್ರಿವರೆಗೂ ಓಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಿ? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அருளி செய்கிறார். ದೇವರು ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲೂ ಅದನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. தமிழ்ல அப்படி போட்டிருக்கு இல்லையா? இதை நீங்க பொது மொழிபெயர்ப்புல, இன்னொரு மொழிபெயர்ப்புல 127:2 வாசிங்களே. பொது மொழிபெயர்ப்புல ERV வாசிங்களே. ಹೊಸ ಭಾಷಾಂತರನು ERV ನೋಡೋಣ. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில், இரண்டாவது வசனம். வைகரையில் விழித்தெழுந்து, வைகரையில் அதிகாலையில விழித்தெழுந்து நள்ளிரவில் ஓய்வெடுக்கும் வரை, அதிகாலையில விழித்திருந்து நள்ளிரவுல ஓய்வெடுக்கிற வரைக்கும், ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ಒತ್ತು ಮೀರಿ ವಿಶ್ರಾಮ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರೆಗೆ மானிடர் தம் உணவுக்காக வருந்தி உழைப்பது வீணே. மனிதர்கள் தங்களுடைய உணவுக்காக, தேவைகளுக்காக வருந்தி உழைக்கிறது தப்பு இல்ல, வருந்தி உழைக்கிறது தப்பு. ಆದ್ರೆ ಮಾನವರು ತನ್ನ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗಾಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ದುಡಿಯುವುದು ಅನ್ನೋದು ವ್ಯರ್ಥ.
உழைக்கிறது தப்பு இல்ல, ದುಡಿಯೋದು ತಪ್ಪಲ್ಲ, ஆனா வருந்தி உழைக்கிறது தப்பு. ಆದ್ರೆ ಶ್ರಮದಿಂದ ದುಡಿಯೋದು ತಪ್ಪು. ஏன்னா ಯಾಕೆಂದ್ರೆ அடுத்து சொல்றாரு பாருங்க, ಅದನ್ನ ಕೇಳ್ತಾರೆ, உறங்கும் போதும் உறங்கும் போதும் கடவுளின் அன்பர் கடவுளின் அன்பர் தேவனுக்கு பிரியமானவர்கள். உறங்கும் போது கூட ನಿದ್ರಿಸುವಾಗಲೂ தேவனுக்கு பிரியமானவர்கள் ದೇವರು ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ தேவையானதை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வர். தூங்கும் போது கூட தேவனுக்கு பிரியமானவர்கள் அவர்களுக்கு தேவையானதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ದೇವರ ಪ್ರಿಯರು ನಿದ್ರಿಸುವಾಗಲೂ ಅವರಿಗೆ ಬೇಕಾದದ್ದನ್ನು ದೇವರಿಂದ ಪಡಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. தமிழ்ல எப்படி போட்டாங்கன்னா, தேவன் தமக்கு பிரியமானவர்கள் நித்திரை அருள்கிறான்னு போட்டாங்க. ಕನ್ನಡದಲ್ಲೂ ಹೆಂಗಾಗ್ಬಿಟ್ರು, ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ ನಿದ್ರೆಯಲ್ಲೂ ಕೊಡ್ತಾನೆ. ஆனா ஒரிஜினல் எப்படி இருக்குன்னா, ಒರಿಜಿನಲ್ ಹೇಗಿದೆ, நீ தூங்கும் போது கூட உனக்கு தேவையானவைகளை அவர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார். ನೀನು ನಿದ್ರಿಸುವಾಗಲೂ ನಿನಗೆ ಬೇಕಾದದನ್ನು ದೇವರು ದಯಪಾಲಿಸ್ತಾನೆ. ERV பைபிள் வாசிங்களே, 2வது வசனம். வாழ்க்கை வாழ்வதற்காக காலையில் எழுவதும் இரவில் வெகுநேரம் விழித்திருப்பதும் பொழுதை வீணாக்குவதாகும். இந்த வாழ்க்கையினுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்காக அதிகாலையில் எழுந்து நைட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் நான் தான் உழைக்கிறேன், எல்லாம் உழைச்சு அப்படியே சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க வருத்தப்படுறது ரொம்ப வீணு. ಜೀವನ ಜೀವಿಸಲಿಕ್ಕಾಗಿ ಮುಂಜಾನೆ ಬೇಗ ಎದ್ದು ತಡರಾತ್ರಿವರೆಗೂ ನೀವು ದುಡಿಯುವಂಥದ್ದು, ಅದು ಶ್ರಮೆ ಪಡುವಂಥದ್ದು ವ್ಯರ್ಥ. உழைக்கிறது வீண் கிடையாது, ದುಡಿಯೋದು ವ್ಯರ್ಥವಲ್ಲ, வருந்தி உழைக்கிறது வீணு. ಶ್ರಮೆಯಿಂದ ದುಡಿಯೋದು ವ್ಯರ್ಥ. அடுத்து சொல்றாரு, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, தேவன் தாம் நேசிக்கிற ஜனங்களை தேவன் தாம் நேசிக்கிற ஜனங்களை ದೇವರು ತನ್ನ ಪ್ರಿಯರಿಗೆ அவர்கள் உறங்கும் போது கவனித்து காக்கிறார். அவர்கள் உறங்கும் போது கூட அவர்களை கவனித்து காக்கிறார். ಅವರು ನಿದ್ರಿಸುವಾಗಲೂ ಬಹಳ ಗಮನಹರಿಸಿ ಕಾಯುತ್ತಾನೆ. யாக்கோபு படுத்துதான் தூங்கிட்டு இருக்கான், ಯಾಕೋಬನು ಅಲ್ಲಿ ಶ್ರಮೆಯಿಂದ அவன் கேட்கவே இல்ல, ಅವನು ಕೇಳಲೇ ಇಲ್ಲ. ஆனா கூட ಆದರೂ ಕೂಡ அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவரே அருள் செய்தார். ಅವನಿಗೆ ಬೇಕಾದವುಗಳನ್ನೆಲ್ಲವನ್ನು ಆತನೇ ದಯಪಾಲಿಸ್ತಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿ. நான் கஷ்டப்பட்டு ஏதாவது சம்பாதிச்சேன்னு நினைக்காதீங்க, ನಾನ್ ಕಷ್ಟಪಟ್ಟು ಏನಾದ್ರು ಸಂಪಾದಿಸಬೇಕನ್ನ நான் ನೆನೆಸಬೇಡಿ. உழைச்சுதான் எல்லாம் நினைக்காதீங்க. ನಾನು ದುಡಿದೆ ಅಂತ நீங்க ನೆನೆಸಬೇಡಿ. கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனால ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ, இளைப்பாறுகிற போது கூட அவர் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் ನೀವು இருக்கிறார். ವಿಶ್ರಾಮದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೂ ನಿಮಗೆ ಬೇಕಾದದನ್ನು ಆತನು ಸಂಧಿಸುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நல்லா கவனிங்களே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ಆಶ್ಚರ್ಯ ಏನ್ ಗೊತ್ತಾ? ஆண்டவர் இப்ப தூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்களா? ದೇವದೂತರು ಹತ್ತೋದು ಇಳಿಯುತ್ತಿದ್ದಾರಾ? நான் அடுத்ததுக்கு வர்றேன், ನಂತರಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. தேவன் அந்த ஏணியின் மேல நின்று பேசுகிறார். ಈಗ ದೇವರು ಆ ನಿಚ್ಚನಿಗೆ ಮೇಲೆ ನಿಂತು ಮಾತಾಡ್ತಾರೆ. யாக்கோபோட பேசுறார். ಯಾಕೋಬನೊಂದಿಗೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. அவன்கிட்ட பேசும்போது என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா? ಅವನೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವಾಗ ಯಾವ ಮಾತು நீ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? படுத்திருக்கிற பூமியை, ನೀನು ಮಲಗಿರುವ ಭೂಮಿ. இல்ல அவர் சொல்றாரு பாருங்க, ಅಂತ நீ ಹೇಳ್ತಾರೆ. எத்தனை வசனம்? நீ படுத்திருக்கிற பூமியை, ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಈ ದೇಶವನ್ನು. 13வது வசனம். 13வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலாக அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ಯೆಹೋವನು ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು ಈಸಾಕನ ದೇವರು ಆಗಿರುವ ಯೆಹೋವನು, ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ಕೊಡುತ್ತೇನೆ. நான் நேரம் கருதி கொஞ்சம் வேகமா வரேன், ನಾನು ಸ್ವಲ್ಪ ವೇಗವಾಗಿ ಬರ್ತೇನೆ. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நீ நடக்கிற பூமியை உனக்கு தருவேன். ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ಹೇಳಿದ್ರು, ನೀನು ನಡೆಯುವ ದೇಶವನ್ನೆಲ್ಲ ಕೊಡುವೆನು. நீ பார்க்கிற பூமியை உனக்கு தருவேன். ನೀನು ನೋಡುವುದನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. இது ஆபிரகாம் சொன்னார். ಇದು ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ್ದು. ஈசாக்கிட்ட சொன்னார், நீ குடியிருக்கிற பூமியை உனக்கு தருவேன். ಈಸಾಕನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ವಾಸವಿರುವ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆನು. ஆபிரகாம்ட்ட நீ நடக்கணும், நீ பார்க்கணும்னாரு. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ನೀನು ನೋಡಬೇಕು, ನಡಿಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು.
அப்புறம் அந்த அந்த இதை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே, கொஞ்சம் நடந்தே திரியணும், எல்லா இடத்துலையும் மேடான இடத்துல ஏறி நின்று பார்த்துட்டே இருக்கணும். இதை சொன்னார் ஆபிரகாம். ನಡೆಯೋದು ಅನ್ನೋದು ಕಷ್ಟ ತಾನೆ, ನಡಿತಾನೆ ಇರಬೇಕು, ಹತ್ತಿ ನಿಂತು ನೋಡೋದು ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಕು. ಇದನ್ನ ದೇವರು ಅಬ್ರಾಹ್ಮನಿಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ஈசாக்கிட்ட சொன்னாரு, நீ குடி இருக்கிறீல்ல இந்த இடம், இந்த இடத்தை உனக்கு தருவேன். ಇಸಾಕನಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ವಾಸ ಮಾಡ್ತೀಯಲ್ಲ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. அந்த சிரமத்தை கொஞ்சம் குறைச்சாரு பாருங்க. ಆ ಶ್ರಮೆಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಕಡಿಮೆ. அடுத்து யாக்கோப்ட்ட வரும்போது என்ன சொல்லிட்டா தெரியுமா? ಯಾಕೋಬನ ಹತ್ರ ಬರುವಾಗ ಏನು, படுத்து கிடக்கிற பூமியை உனக்கு நான் தருவேன். ನೀನ್ ಮಲಗಿದೆಯಲ್ಲ ಈ ದೇಶವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. நீ இளைப்பாறுகிற இந்த பூமியை உனக்கு தருவேன். ನೀನು ವಿಶ್ರಮಿಸುತ್ತಿರುವ ಈ ಭೂಮಿಯನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்ப ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்துட்டார்ல. ಈಗ ದೇವರು ಯಾಕೋಬನಿಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದನಲ್ಲ, யாக்கோபு அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறார். ಯಾಕೋಬನ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೆಸರಿಡ್ಲಿಲ್ಲ. என்ன? ಏನು? பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறார். ಬೇತೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡ್ತಾನೆ. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு. ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ದೇವರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ. சொல்லுங்க, தேவனுடைய வீடு. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட். ದೇವರ ಮನೆ. சரி, அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகிற இடத்துல எல்லா இடத்துலயும் உன் கூட நான் இருப்பேன். ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆ. ஆனா அவருக்கு என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு விளங்கல. ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅನ್ನೋದು ಅರ್ಥ ಆಗಲ್ಲ. போயிட்டாரு, ಇಲ್ಲಿಂದ ಹೋದ್ರು, திரும்பಿ வர்றாரு, ಮತ್ತೆ ಬರ್ತಾನೆ. ஆஃப்டர் 20 years, 20 ವರ್ಷಗಳಾದ 20 வருஷம் கழிச்சு திரும்பி வர்றாரு. 20 ವರ್ಷಗಳಾದ್ಮೇಲೆ ಬರ್ತಾನೆ. அதே பெத்தேலுக்கு வருகிறார். ಅದೇ ಬೆತ್ತೇಲಿಗೆ ಬರ್ತಾನೆ. அங்க வந்து என்ன செய்யறாரு பாருங்க. ಅಲ್ಲಿ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ನೋಡಿ. ஆதியா 35:7, ಆದಿಕಾಂಡ 35, ஆதியா 35:7, Genesis 35:7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, பெத்தேலிலே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ಅವನು ತನ್ನ ಅಣ್ಣನ ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋಗಲು ದೇವರು ಅಲ್ಲೇ ಅವನಿಗೆ ಪ್ರತ್ಯಕ್ಷನಾದದರಿಂದ ಅವನು ಅಲ್ಲಿ ಯಜ್ಞವೇದಿಯನ್ನು ಕಟ್ಟಿಸಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಏಲ್ ಬೆತೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஏல் பெத்தேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காட் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீட்டின் தேவன். ಏಲ್ ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ದೇವರ ಮನೆಯ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. பெத்தேல்னா தேவனுடைய வீடு, ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ ದೇವರ ಮನೆ. ஆனா ஏல் பெத்தேல்னா, ಆದ್ರೆ ಏಲ್ ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ தேவனுடைய வீட்டின் தேவன். ಏಲ್ ಬೆತೇಲ್ ಅಂದ್ರೆ ದೇವರ ಮನೆಯ ದೇವರು. இரண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்றேன். ಎರಡಕ್ಕೆ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ. இங்க இருந்து கிளம்பி போறான் பாருங்க, ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಹೋಗ್ತಾನೆ ನೋಡಿ. பெத்தேல்ல அவனை பார்க்கிறார். ಬೆತೇಲ್ ಅಲ್ಲಿ ನೋಡಿ, லூஸ் என்கிற பழைய பேரை சொல்லுவோம், லூஸ் அப்படிங்கிற பட்டணத்துல பார்க்கிறார். ಅಲ್ಲೇ ಹೆಸರನ್ನೇ ಲೂಜ್ ಎಂಬ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ லூஸ்னா டிபார்ட், புறப்பட்டு போறது அப்படின்னு அர்த்தம். ಲೂಜ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೊರಟು ಹೋಗುವುದು ಅಂತ ಅರ್ಥ. அவன்கிட்ட சொல்றாரு, ಅವನ ಹತ್ರ நீ ಹೇಳ್ತಾನೆ, பயப்படாத, ನೀನ್ ಹೆದರಬೇಡ, நான் உன் கூட இருக்கிறேன், ನಾನೇ ನಿನ್ ಸಂಗಡ நீ ಇರ್ತೀನಿ, போகிற எவ்விடத்திலும் உன்னை நான் பாதுகாப்பேன். ನೀನು ಹೋಗುವ ಯಾವುದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಕಾಪಾಡ್ತೇನೆ. அவன் என்ன நினைக்கிறான்? ಆದ್ರೆ ಏನ್ ನೆನೆಸ್ತಾನೆ? அவர் சொல்றாரு, இந்த பூமியை என்ன விட்டுதாயா, ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಭೂಮಿಯೇ ನನ್ನದಪ್ಪ, எங்க வேணாலும் என்னால உன்னை செக்யூர் பண்ண முடியும், ನನ್ನಿಂದ ನೀನನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡಬಹುದು. அவனுக்கு அது விளங்க மாட்டேங்குது. ಅದು ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಿಲ್ಲ. அவன் வந்து அவரை பார்த்து என்ன சொல்றான்? ಅವನು ಆತನನ್ನು ನೋಡಿ ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ஆண்டவர் இந்த இடத்துல தான் இருக்கிறீர் போல இருக்கு. ಓ ಸ್ವಾಮಿ ಈ ಸ್ಥಳದಲ್ಲೇ ಇರ್ಬೇಕೇನೋ, இந்த இடம் தேவனுடைய வீடு, ಈ ಸ್ಥಳ ದೇವರ ಮನೆ, பெத்தேல். ಬೆತೇಲ್. அப்ப இவன் எதை முக்கியத்துவப்படுத்துறான்? ಅಂದ್ರೆ ಇವನು ಯಾವುದನ್ನು ಪ್ರಾಧಾನ್ಯ ಪಡಿಸ್ತಾನೆ? இடத்தை முக்கியத்துவப்படுத்துறான், ಸ್ಥಳವನ್ನು ಪ್ರಾಧಾನ್ಯ ಪಡಿಸ್ತಾನೆ. ஒரு எல்கைய, ஒரு பார்டர் குறிக்கிறான், ಒಂದು ಪ್ರಾಕಾರವನ್ನು ನಿಗದಿ ಮಾಡ್ತಾನೆ. இந்த தேவன் இங்க மட்டும் தான் இருப்பார் போல, ಈ ದೇವರು ಇಲ್ಲೇ ಇರ್ತಾನೇನೋ, அந்த பெத்தேல்ல மட்டும் தான் இருப்பாரு, ಬೆತೇಲಲ್ಲೇ ಇರ್ತಾನೇನೋ, அந்த தேவனுடைய வீட்ல மட்டும் தான் இருப்பாரு, ಆ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇರ್ತಾನೆ. பெத்தேல்னு பேர் வைக்கிறான். ಬೆತೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಡ್ತಾನೆ. இங்க இருந்து போயிட்டான், ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟ திரும்பி அதே பட்டணத்துக்கு வர்றான். ಮತ್ತೆ ಅದೇ ಪಟ್ಟಣಕ್ಕೆ அப்ப ಬರ್ತಾನೆ. சொல்றான், ಆಗ ಹೇಳ್ತಾನೆ, இல்ல இல்ல ಇಲ್ಲ ಇಲ್ಲ, அவர் இந்த இடத்துக்கு மட்டும் தேவன் இல்ல, ಆತನು ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ಮಾತ್ರ ದೇವರಲ್ಲ. இந்த தேவன் யாரு தெரியுமா? ಈ ದೇವರು ಯಾರು ಗೊತ್ತಾ? இந்த பெத்தேலுடைய பெத்தேல்ல தங்கி இருக்கிற அவரு ಸಮಸ್ತ உலகத்துக்கும் தேவனாக இருக்கிறாரு. ಈ ಬೆತ್ತಲಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವ ಈ ದೇವರು ಸಮಸ್ತ ದೇಶಕ್ಕೂ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அவரால எல்லைகளை கடந்து வேலை செய்ய முடியும். ಆತನು ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು
ದಾಟಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವವನು. அவரால எல்லைகளை உடைச்சு பாதுகாக்க முடியும். ಆತನು ಪ್ರಾಕಾರಗಳ ಒಡೆದಾಕಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಡಬಹುದು. அவருக்கு பார்டரே கிடையாது. ಆತನಿಗೆ ಯಾವುದೇ ಪ್ರಾಕಾರವಿಲ್ಲ. ஏன்னா அவர் சர்வலோகத்தின் தேவனாக இருக்கிறார். ಯಾಕೆಂದ್ರೆ ಆತನು ಸರ್ವಲೋಕದ ಒಡೆಯನಾಗಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟನಾಮೇನ್ ಅಂತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಎಷ್ಟನಾಮೇನ್ ಹೇಳ್ಬೋದು. இதத்தான் அவர் முன்னாடியே சொன்னாரு. ಇದನ್ನೇ ಮುಂಚಿತವಾಗಿ ಹೇಳಿದ್ದು. அவர் முன்னாடி அதத்தான் சொன்னாரு. ಮುಂಚೆನೂ ಅದನ್ನೇ ಹೇಳಿದ್ದು. ஆனா அவனுக்கு விளங்கல. ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. இத தெரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு பாருங்க. ಇದನ್ನು ತಿಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ 20 ವರ್ಷವಾಯಿತು. எத்தனை வருஷம்? ಎಷ್ಟು ವರ್ಷ? 20 வருஷம் ஆயிருக்கு. 20 ವರ್ಷ. என் தேவன் எல்லைகளுக்குட்பட்டு செயல்படுகிறவர் அல்ல. ನನ್ನ ದೇವರು ಪ್ರಾಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು ಕಾರ್ಯ ಮಾಡುವವನಲ್ಲ. அவர் எல்லைகளை கடந்து வேலை செய்கிறவர். ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ದಾಟಿನೂ ಕಾರ್ಯ ಮಾಡುವವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இத தெரிஞ்சுக்கிறதுக்கு யாக்கோபுக்கு 20 இயர்ஸ் ஆயிருக்கு. ಇದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಯಾಕೋಬನಿಗೆ 20 ವರ್ಷ ಹಿಡಿಯಿತು. நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்லட்டுமா? ನಾನು ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಹೇಳ. கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன். ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ நம்ம ஊழிய 20வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கீங்க. ನಮ್ಮ ಈ ಸೇವೆ 20 ವರ್ಷದಲ್ಲಿ ನಾನು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. ನಾನು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. இந்த நாளோட உங்களுடைய எல்லைகள் எல்லாம் உடைக்கப்படும். ಈ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರಗಳೆಲ್ಲ ಒಡೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ சொல்லுங்க. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ கர்த்தருடைய வார்த்தையை கேளு. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳು. உங்க ஊழியமும் சரி, உங்க பிசினஸும் சரி, ನಿಮ್ಮ ಸೇವೆನೋ ನಿಮ್ಮ ಉದ್ಯೋಗನೋ இனி அதுக்கு எல்லை கிடையாது. ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಪ್ರಾಕಾರವಿಲ್ಲ. பட்டணங்களை கடந்து நீங்க வேலை செய்வீங்க. ಪಟ್ಟಣಗಳನ್ನು ದಾಟಿ ನೀವು ಕಾರ್ಯ ಮಾಡುವಿರಿ. நீங்க மாநிலங்களை கடந்து வேலை செய்வீங்க. ನೀವು ರಾಜ್ಯಗಳು ದಾಟಿ ಕಾರ್ಯ ಮಾಡುವಿರಿ. தேசங்களை கடந்து நீங்க பணியாற்றுகிற காலம் வருகிறது. ದೇಶಗಳನ್ನು ದಾಟಿ ಕಾರ್ಯ ಮಾಡತಕ್ಕಂತ ಅವಧಿ ಬಂದದೆ. உலகத்தின் எல்லை தான் உங்களுடைய எல்லையா இருக்கும். ಲೋಕದ ಪ್ರಾಕಾರನೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರವಾಗಿರುತ್ತೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ವಿಶ್ವಾಸಿಸುವವರು ನಂಬಿಕೆಗೆ ತಕ್ಕಂತೆ. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் அவன்ட்ட அத தெளிவா பேசினார் பாருங்க. ದೇವರು ಅವನ ಬಳಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ 13வது வசனம் வாசிங்களே. 13ನೇ ವಾಕ್ಯ. 13வது வசனம். 13ல இருந்து வாசிங்களே. 28லயா? 28. அது 28ல தான் நிக்கிறோம். அது 28 13ல இருந்து. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். முதல் ஆசீர்வாதம் அது வரைக்கும் கர்த்தர் வரைக்கும் வச்சிருக்கேன். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின், அதுல இருந்து முதல் ஆசீர்வாதம் சொல்றாரு. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವನು ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿಂತು, ನಾನು ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முதல் ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்குறாரு பாருங்க. ಮೊದಲನೇ ಆಶೀರ್ವಾದ ಅವನು ಕೊಡ್ತಾನೆ. ஆபிரகாமின் தேவனும் ಅಬ್ರಹಾಮನ ದೇವರು, ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நான். ಈಸಾಕನ ದೇವರಾಗಿರುವ ಯೆಹೋವನು. அப்ப என்ன சொல்றாரு? ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? யாக்கோபு, ಯಾಕೋಬ, நினைக்காத, ನೀನ್ ನೆನೆಸಬೇಡ. முந்தினவர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு இல்லைன்னு நினைக்காத. ಮುಂಚೆ ಇದ್ದವರ ಆಶೀರ್ವಾದ ಇಲ್ಲ ಅಂತ ನೆನೆಸಬೇಡ. அதையும் நான் உனக்கு தருவேன். ಅದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡ್ತೇನೆ. இத்தனை வருஷம் கானான்ல இருந்தில்ல, ಇದುವರೆಗೂ ಕಾನಾನಲ್ಲಿ ಇದೆ ತಾನೆ. இத்தனை வருஷம் பெயர்சபா பட்டணத்துல இருந்தில்ல, ಇದುವರೆಗೂ ಬೇರ್ಷೆಬದಲ್ಲಿ ಇದೆ ತಾನೆ. நான் உனக்கு சொன்ன இடத்துல இருந்தில்ல, ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆ ತಾನೆ. அந்த ஆசீர்வாதமும் உனக்கு உண்டு. ಆ ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಉಂಟು. ஆனா அதோட நீ நிக்க மாட்ட. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ನಿಲ್ಲಲ್ಲ. ஆபிரகாமும் ஈசாக்கும் கானானை விட்டு வெளியவே போகல. ಅಬ್ರಹಾಮನು ಈಸಾಕನು ಕಾನಾನ್ ಬಿಟ್ಟೆ ಹೊರಗೆ ಹೋಗಿಲ್ಲ. அது அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்தது. ಯಾಕೆಂದ್ರೆ ಅದು ಅವರಿಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அவங்க தரிசனம் ஒரே எல்லைக்குள்ள இருந்துச்சு. ಅವರ ದರ್ಶನ ಒಂದೇ ಪ್ರಾಂತದಲ್ಲಿತ್ತು. ஆனா யாக்கோபு இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுக்கறார் பாருங்க. ಆದ್ರೆ ಯಾಕೋಬನು ನಂತರದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಇಲ್ಲ. இனி நீ எல்லைகளை கடந்து வரணும். ನೀನೀಗ ಪ್ರಾಕಾರಗಳು ದಾಟಿ ಬರಬೇಕು. எப்படி பிளஸ் பண்றாரு பாருங்க. ಹೆಂಗ ಆಶೀರ್ವಾದ. இரண்டாவது ஆசீர்வாதம் வாசிங்க. ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ. நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உனக்கும் உன், இரண்டாவது ஆசீர்வாதம் சொல்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை. ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ, ನೀನು ಮಲಗಿಕೊಂಡಿರುವ ದೇಶವನ್ನು உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். ನಿನಗೂ ನಿನ್ನ ಸಂತತಿಗೂ ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் என்ன சொல்ல வருகிறார்? ಏನನ್ನು ಹೇಳಕ್ ಬರ್ತಾರೆ? யாக்கோபு ஆண்டவர்ட்ட கேட்பார். ಯಾಕೋಬನ್ ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, உமக்கேது நியாயமா? ನಿಮಗೆ ನ್ಯಾಯನಾ? கானானையே முழுமையா என்னால சுதந்திரிக்க முடியல. ಕಾನಾನನ್ನೇ ಪೂರ್ಣವಾಗಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಕ್ಕಾಗಿಲ್ಲ. இங்க உள்ள பட்டணத்தையே சுதந்திரிக்க முடியாம நான் ஓடிட்டு இருக்கேன். ಇಲ್ಲಿರುವ ಪಟ್ಟಣ ಸ್ವಾಧೀನ ಮಾಡದೆ ಓಡ್ತಿದ್ದೇನೆ. அதுக்கே எனக்கு திறமை இல்ல. ಅದಕ್ಕೆ ಸಾಮರ್ಥ್ಯ ಇಲ್ಲ. உள்ள ஆபீஸ பாக்குறதுக்கே திறமை இல்ல. ಒಳ್ಳೆ ಒಳಗಿರುವಂತ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, உள்ள ஊழியத்தை செய்யறதுக்கே பணம் இல்ல. ಒಳಗಿರುವ ಸೇವೆ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಲವಿಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ஆள் இல்ல. ಇದಕ್ಕೆ ವ್ಯಕ್ತಿಗಳಿಲ್ಲ. நீங்க எல்லைய கடந்து வேற போக சொல்றீங்க. ನೀವು ಪ್ರಾಕಾರ ದಾಟಿ ಹೋಗಂತೀರಿ. அப்பதான் ஆண்டவர் யாக்கோபுட்ட சொல்றாரு. ಆಗ್ತಾನೆ ದೇವ್ರು ಯಾಕೋಬನಿಗೆ, யாக்கோபு, ಯಾಕೋಬನೇ, நான்
நீ ஒரு எல்லைக்குள்ள இருந்தீன்னா, ನೀನು ಒಂದು ಪ್ರಾಕಾರದೊಳಗಿದ್ರೆ உன் பலத்துல தான் நீ அதை சுதந்தரிக்கணும். ನಿನ್ನ ಬಲದಲ್ಲೇ ಸ್ವಾಧೀನ ಮಾಡ್ಕೋಬೇಕು. ஆனா நான் சொல்றபடி எல்லைய கடந்தீன்னா, ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳೋದರ ಪ್ರಾಕಾರ ದಾಟಿದ್ರೆ நீ படுத்திருப்ப, நான் உனக்கு அதை சுதந்திரமாய் தருவேன். ನೀನು ಮಲಗಿರ್ತಿ, ನಾನು ನಿನಗೆ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಿ ಕೊಡ್ತೇನೆ. என் பலத்துல நான் அதை உன்னை சுதந்தரிக்க வைப்பேன். ನನ್ನ ಬಲದಲ್ಲಿ ಸ್ವಾಧೀನ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುವೆ. எனக்கு தெரியும் ನನಗೆ ಗೊತ್ತು நீ யாருன்னு, எனக்கு தெரியும் ನೀನು ಯಾರೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. இந்த பட்டணத்தையே சுதந்தரிக்க உனக்கு பலன் இல்ல. ಈ ಪಟ್ಟಣವನ್ನೇ ಸ್ವಾಧೀನ ಮಾಡಲು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಲವಿಲ್ಲ. ஆனா இப்ப நான் யாருன்னு சொல்றேன். ಆದ್ರೆ ಈಗ ನಾನು ಯಾರೆಂಬುದಾಗಿ உன்னைய படுக்க வச்சு உன்னைய உலகத்தையே சுதந்தரிக்க வைக்க என்னால முடியும். ನಿನ್ನನ್ನು ಮಲಗಿಸಿ ದೇಶಗಳನ್ನು ಸ್ವಾಧೀನ ಮಾಡುವಂತೆ ಮಾಡುವೆ. ஏன்னா நான் கர்த்தர். ಯಾಕೆಂದ್ರೆ ನಾನು கர்த்தர். ನಾನು ಕರ್ತನು. ஆனோக்கி யெகோவா. ನನ್ನ ಹೆಸರು ಯೆಹೋವ. நானே கர்த்தர். ನಾನೇ ಕರ್ತನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. நம்ம நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? ಹಲವಾರು ಬಾರಿ ಏನ್ ನೆನೆಸ್ತೇವೆ, விஷன் பெருசாகிறப்ப ಮಿಷನ್ ದೊಡ್ಡದಾಗ್ತಿದಂಗೆ உள்ளதையே ஒழுங்கா செய்ய முடியலையா, ಇರೋದೇ ಸರಿಯಾಗಿ ಮಾಡಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ, இதுல எங்க இருந்து அங்க போறாராம், ಇದರಿಂದ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾರಂತೆ. இல்ல ಅಲ್ಲ, உள்ளதையே ஒழுங்கா செய்யறதுக்கு நேரம் பத்தல, ಇರೋದನ್ನೇ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಮಯ, இதுக்கே பணம் இல்ல, ಇದಕ್ಕೆ ಹಣ ಇಲ್ಲ. பெங்களூர்லயே நம்ம இன்னும் சுவிசேஷத்தை முழுமையா அறிவிக்கல, ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಸುವಾರ್ತೆ ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸಿಲ್ಲ. பெங்களூர்லயே இன்னும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க, ಬೆಂಗಳೂರಲ್ಲೇ ಲಕ್ಷ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಜನ, கர்நாடகாவிலே இவ்வளவு பேர் இருக்காங்க, ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇಷ್ಟು ಮಂದಿ இங்கேயே ಇದ್ದಾರೆ. என்னால பிசினஸ் பண்ண முடியல, ಇಲ್ಲೇ ಉದ್ಯೋಗ ಮಾಡಕ್ಕೆ, இங்கேயே நம்மால ஊழியம் செஞ்சு முடிக்க முடியல, ಸೇವೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಕ್ಕೆ, இதுல எதுக்கு எல்லையை கடந்து போகணும்? ಯಾಕೆ ಇವರು ಪ್ರಾಂತ್ಯ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬೇಕು? எல்கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுடைய பலன் வேலை செய்யும். ಪ್ರಾಂತ್ಯದ ಒಳಗಿರೋವರೆಗೂ ನಿಮ್ಮ ಬಲ ಕೆಲಸ ஆனா ಮಾಡುತ್ತೆ. பார்டரை உடைச்சு வெளியே வருவீங்க பாருங்க, கர்த்தருடைய பலன் வேலை செய்யும். ಆದ್ರೆ ಬಾರ್ಡರ್ ಅನ್ನು ಮುರಿದು ಹೊರ ಬರ್ತಿರಲ್ಲ, ಆಗ ದೇವರ ಬಲ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீ படுத்துரு, ನೀನ್ ಮಲಗಿರು, நீ எனக்குள்ள இளைப்பாரு, ನೀನ್ ನನ್ನೊಳಗೆ நான் ವಿಶ್ರಮಿಸು, தேசங்களை உனக்கு சொந்தமா தருவேன். ದೇಶವನ್ನು ಸ್ವಾಧೀನಪಡಿಸುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அடுத்து சொல்றாரு பாருங்க, ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ನಿನ್ನ ಸಂತತಿಯು ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗುವುದು. நீ ஏன்பா இன்னும் பட்டணம்னே உட்கார்ந்திருக்க? ನೀನ್ ಯಾಕಪ್ಪ ಪಟ್ಟಣ ಅಂತ ಕುಳಿತಿದಿ? பேர்சபாவின் ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, ಬೇರ್ಷೆಬದ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಿದ್ದೇವೆ, கானானுடைய ஆசீர்வாதத்தை கொடுங்க ஆண்டவரே, ಕಾನಾನಿನ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡಿದ್ದೇವೆ, கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவரே, ಕಾನಾನು ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶ. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இனிமே உன்னுடைய ஆசீர்வாதம் ಇನ್ನು ಮೇಲೆ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ பட்டணத்தின் தூளை போல இருக்காது, ಪಟ್ಟಣದ ಧೂಳಿನಂತಿರಲ್ಲ, உன் மாநிலத்தின் தூளை போல இருக்காது, ರಾಜ್ಯದ ಧೂಳಿನಂತಿರಲ್ಲ, உன் பிராந்தியத்தின் தூளை போல இருக்காது, ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದ ಧೂಳಿನಂತಿರಲ್ಲ, ஆசீர்வாதம் பூமியினுடைய தூளை போல பெருகும். ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಭೂಮಿಯ ಧೂಳಿನಂತೆ ಅಸಂಖ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரே பூமிக்கு எல்லையை வைக்கிறார் பாருங்க. ಆತನೇ ಭೂಮಿಗೆ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು ಇಡ್ತಾನೆ, அவரால் அதை செய்ய முடியும். ಆತನಿಂದ ಮಾಡಲಾಗ್ತದೆ. உங்களுக்கு தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? அதாவது இந்த சோலார் சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க, சூரிய குடும்பம் இருக்குல்ல, ಈ ಸೌರ ಶಕ್ತಿ ಇದೆಯಲ್ಲ, அதாவது சூரியனை சுற்றி ஒரு 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்கு. ಸೂರ್ಯನ ಸುತ್ತಲೂ 9 ಕಾರ್ಯಗಳು ಸುತ್ತಾಡ್ತಿರ್ತದೆ. இந்த 9 கோள்கள்ல ஒண்ணுதான் பூமி. 9ರಲ್ಲಿ ಒಂದೇ ಈ ಭೂಮಂಡಲ. இப்ப பூமியை விட்டுருங்க, ಭೂಮಿನ ಬಿಡಿ, சூரியனுக்கு மட்டும் வருவோம். ಸೂರ್ಯನಿಗೆ ಮಾತ್ರ ಬರೋಣ. இந்த சூரியன்கிறது ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார். அது ಈ ಸೂರ್ಯ ಅನ್ನೋದು ಒಂದು ನಕ್ಷತ್ರ. இத போல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு தெரியுமா? இந்த யூனிவர்ஸ்ல, நான் சொல்றது யூனிவர்ஸ், கேலக்சியையும் தாண்டி சொல்றேன். ನಾನು ಹೇಳುವಂತದ್ದು ಈ ಗ್ಯಾಲಕ್ಸಿಯನ್ನು ದಾಟಿ ಹೇಳ್ತೀನಿ. நம்ம இருக்கிறது சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம். ನಾನು ಹೇಳ್ತೇವೆ ಸೌರ ಶಕ್ತಿಯ ಕುಟುಂಬ. சூரிய குடும்பம் மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்கு, நிறைய இருக்கு, ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்கில் சூரிய குடும்பங்கள் இருக்கு. ಈ ಸೂರ್ಯ ಕುಟುಂಬ ತರ ಲಕ್ಷಾನ್ಗಟ್ಲೆ ಸೂರ್ಯನ ಕುಟುಂಬಗಳಿವೆ. அந்த லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்களை சேர்த்து தான் அண்டம்னு சொல்றாங்க, கேலக்சி அப்படின்னு சொல்றாங்க. ಈ ಲಕ್ಷಾನ್ಗಟ್ಲೆ ಆ ಕುಟುಂಬಗಳನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿನೇ ಗ್ಯಾಲಕ್ಸಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அந்த கேலக்சி மாதிரி கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு. ಆ ಗ್ಯಾಲಕ್ಸಿಗಳಂತೆ ಕೋಟ್ಯಾನ್ಗಟ್ಲೆ ಗ್ಯಾಲಕ್ಸಿಗಳಿವೆ. அந்த கேலக்சி, அந்த கோடிக்கணக்கான கேலக்சிகள் இருக்கு பாருங்க, அதை சேர்த்து தான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
ಆ ಕೋಟಿಗಟ್ಟಲೆ ಗ್ಯಾಲಕ್ಸಿ ಇದೆಯಲ್ಲ ಅದೆಲ್ಲ ಸೇರಿಸೇ ಯೂನಿವರ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. யூனிவர்ஸ் அப்படின்னா என்னன்னா பேரண்டம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ಯೂನಿವರ್ಸ್ ಅಂತ ಅಂದ್ರೆ ಏನು? ಸರ್ವತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರಲ್ಲ இல்லையா? அந்த பேரண்டத்துல எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு தெரியுமா? ಆ ಸರ್ವಸ್ವದಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಕ್ಷತ್ರಗಳಿದೆ ಗೊತ್ತಾ? நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்குன்னு உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி சொல்றேன் பாருங்க. ಎಷ್ಟು ನಕ್ಷತ್ರಗಳು ಇರಬಹುದು ಅಂತ ಒಂದು ಚಿತ್ರಣ ಹೇಳ್ತೇನೆ. இந்த பூமியில உள்ள மண் இருக்குல்ல, பூமியில மண், வெளியில போனோம்னா மண் இருக்குல்ல, மணல். ಆ ಹೊರಗಡೆ ಭೂಮಿಯ ಧೂಳು ಇದೆಯಲ್ಲ, நீங்க வெளியே ரோட்டுக்கு போனோம்னா மணலா இருக்கா? ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಭೂಮಿ ಮೇಲೆ ಮಣ್ಣಿದೆಯಾ? அந்த பூமியில இருக்கிற மண்ணை ஃபுல்லா எடுங்க. ಆ ಮಣ್ಣನ್ನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எங்க பெங்களூர்ல இருக்கிற மண் இல்ல, ಬೆಂಗಳೂರಲ್ಲಿರೋ ಮಣ್ಣಲ್ಲ, கர்நாடகால இருக்கிற மண்ணு, ಕರ್ನಾಟಕದ ಮಣ್ಣು, இந்தியாவுல இருக்கிற எல்லா மண்ணு, ಭಾರತಾದ್ಯಂತ ಇರುವ ಎಲ್ಲ ಮಣ್ಣು, எல்லா நாடுகள்ல இருக்கிற மண்ணு, ಎಲ್ಲಾ ದೇಶಾದ್ಯಂತ ಇರುವ ಮಣ್ಣು, மலையில கடல்ல கடலுக்கு கீழே எல்லாம் இருக்கு பாருங்க மண்ணு. அந்த மணலை ஃபுல்லா எடுக்கணும். ಬೆಟ್ಟ ಗುಡ್ಡಗಳು, ಸಮುದ್ರದ ಅಡಿಭಾಗದಲ್ಲಿರೋ ಎಲ್ಲಾ ಮಣ್ಣನ್ನು ಕೂಡಿಸ್ರಿ. அந்த மண்ணை எடுத்து தனித்தனியா ஒவ்வொரு மண்ணா பிரிச்சு பிரிச்சு வைக்கணும். ಅಷ್ಟು ಮಣ್ಣುಗಳನ್ನು ತೆಗೆದು ಒಂದೊಂದನ್ನೇ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಡಬೇಕು. பூமியில இருக்கிற அத்தனை மணலையும் ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா நீங்க வைக்கணும். ಭೂಮಿಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಮರಳನ್ನು ಗೂಡಿಸಿ ಒಂದೊಂದನ್ನಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಡಬೇಕು. அப்படி வச்சீங்கன்னா ಆ ರೀತಿ எவ்வளவு மண்ணு இருக்கும் பாருங்க. ಎಷ್ಟು ಮಣ್ಣು ಇರಬೇಕು? பூமியில இருக்கிற எல்லா மண்ணையும் தனித்தனியா ஒண்ணு ஒண்ணா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம தனித்தனியா வைக்கணும். ಓ ಭೂಮಿಯ ಮಣ್ಣಿನ ಧೂಳನ್ನೆಲ್ಲ ಒಂದೊಂದಾಗಿ ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಇಡಬೇಕು. அப்படி வச்சீங்கன்னா ಆ ರೀತಿ ಇಟ್ರೆ அதுல ஒரே ஒரு மண்ணு தான் இந்த பூமி உருண்டையா. ಅದರಲ್ಲಿ ಇರುವ ಒಂದು ಮಣ್ಣೆ ಈ ಭೂಮಿಯ ಭೂಮಂಡಲ. ஒரே ஒரு மண்ணு தான் இந்த பூமி உருண்டை. ಅದರಲ್ಲಿರುವ ಒಂದು ಮಣ್ಣೆ ಈ ಭೂಮಂಡಲ, ಗ್ಲೋಬ್. ಈ ಒಂದು அப்ப எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கும் பாருங்க. ಅಂದ್ರೆ ಎಷ್ಟು ನಕ್ಷತ್ರಗಳು ಇರಬೇಕು ಯೋಚನೆ ಮಾಡಿ. அதனுடைய எண்ணிக்கைய அளவிடவே முடியாது. ಅದರ ಲೆಕ್ಕಾಚಾರ ಎನಿಸಲೇ ಆಗದು. இப்ப நான் கேக்குறேன், ಈಗ ನಾನು ಕೇಳ್ತೇನೆ, இந்த பூமியில இருக்கிற அவ்வளவு மண்ணை பிரிச்சு வச்சா ஒரு மண்ணு தான் பூமி. ಈ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಮಣ್ಣಲ್ಲೂ ಒಂದುಗೂಡಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಪ್ರತ್ಯೇಕಿಸುವ ಒಂದು பூமிக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இவ்வளவு அண்ட சராசரத்தையும் படைத்தவருக்கு நீங்க என்ன எல்லாம் குறிப்பீங்க? ಅಂತ ಒಂದು ಮಣ್ಣಿಗೆ ಸಮವಾಗಿರುವ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಸರ್ವ ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿರುವ ದೇವರಿಗೆ ಯಾವ ಪ್ರಾಕಾರವನ್ನು ನಿಗದಿ ಮಾಡ್ತೀರಾ? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் உண்மை சொல்லட்டுமா? ನಾನು ನಿಜ ಹೇಳ, சும்மா பெங்களூரை தருவேன், கர்நாடகா தருவேன், தேசத்தை தருவேன்லாம் இல்ல. ಬೆಂಗಳೂರನ್ನು ಕರ್ನಾಟಕವನ್ನು ದೇಶವನ್ನು ಕೊಡ್ತೇನೆ ಅನ್ನೋದು. உங்களுக்கு தேவைனா ஒரு பிளானட்டையே உருவாக்கಿ ಅವರಾல உங்களை கொண்டு போய் வைக்க முடியும். ನಿಮಗೆ ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂದು ಖಂಡವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿ ಕೊಡಲು ಶಕ್ತನು இல்ல, ಅவ்வளவு பெரியவர், ಅಷ್ಟು ಉನ್ನತನು. இப்ப யோசிச்சு பாருங்க, ಈಗ ಯೋಚನೆ ಮಾಡಿ, இந்த மனப்பான்மையோட யோசிச்சு பாருங்க. ಇಂಥ ಮನೋಭಾವನೆಯಲ್ಲಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. இனிமே பெங்களூரு கர்நாடகா தேசம்ங்கிறதெல்லாம் எல்லையே கிடையாது. ಈ ಬೆಂಗಳೂರು ಕರ್ನಾಟಕ ದೇಶ ಅನ್ನೋದೊಂದು ಪ್ರಾಕಾರ ಅಲ್ಲ. பூமியின் எல்லை தான் உங்களுடைய எல்லை. ಭೂಮಿಯ ಪ್ರಾಕಾರವೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರ. பூமியின் எல்லை தான் உங்களுடைய எல்லை. ಭೂಮಿಯ ಪ್ರಾಕಾರನೇ ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರ. பூமியினுடைய எல்லை தான் உங்க பிசினஸ் உடைய எல்லை. ಭೂಮಿಯ ಪ್ರಾಕಾರನೇ ನಿಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ ನ ಪ್ರಾಕಾರ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் யாக்கோபுட்ட சொல்றாரு. ಆಗ ದೇವರು ಯಾಕೋಬನ ಕರೆದು ಹೇಳ್ತಾನೆ, ಯಾಕೋಬ நீ நினைக்கிறியா, ನೀ ನೆನೆಸ್ತೀಯಾ இந்த 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 பேர்சபாக்குள்ளேயே வண்டி நான் வேலை செய்வேன்னு நினைக்கிறியா? ಬೇರ್ಷೆಬದ ಒಳಗಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. இந்த பெத்தேலை விட்டு என்னால வெளியே போக முடியாது நினைக்கிறியா? ಈ ಬೆತ್ತೇಲ್ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. இந்த கானானை விட்டு நான் வெளியே வேலை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? ಕಾನಾನ್ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. நான் அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர். ನಾನು ಸರ್ವ ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ. வானங்களை பாருங்கள், ಆಕಾಶಗಳೇ ನೋಡಿ, அவைகள் கர்த்தருடைய மகிமையை விவரிக்கிறது. ಅದು ಕರ್ತನ ಮಹಿಮೆಯನ್ನು ವಿವರಿಸುತ್ತವೆ. அவருடைய மகிமை வான மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. ಆತನ ಮಹಿಮೆ ಆಕಾಶ ಮಂಡಲವನ್ನು ನಿಲುಕುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இரண்டாவது ஆசீர்வாதம் சொன்னாரா? ಎರಡನೇ ಆಶೀರ್ವಾದ ಹೇಳಿದ. வாசிங்க பார்க்கலாம், அடுத்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. நீ மேற்கேயும் கிழக்கேயும். ஆண்டவர் சொல்றாரு, மூணாவது ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க. ದೇವರು நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ದೇವರ ಮೂರನೇ ಆಶೀರ್ವಾದ ನೋಡ್ರಿ, ನೀನು ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ ದಕ್ಷಿಣ ದಕ್ಷಿಣೋತ್ತರ ದಿಕ್ಕುಗಳಿಗೆ ಹರಡಿಕೊಳ್ಳುವಿ. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நடந்து திரிகிற தூரம். ಅಬ್ರಹಾಮನ ಆಶೀರ್ವಾದ ನಡೆದು ಹೋಗುವ ದೂರ.
ஆபிரகாமுடைய எல்லை பார்க்கிற அளவு எல்லை, ಅಬ್ರಾಹ್ಮನ ಪ್ರಾಂತ್ಯ ನೋಡುವ ಮಟ್ಟಿಗೆ, ஈசாக்குடைய எல்லை குடியிருக்கிற எல்லை, ಈಸಾಕನ ಆಶೀರ್ವಾದ ನಿವಾಸ ಹೂಡುವ ಮಟ್ಟಿಗೆ. ஆனா யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்க. ಅಂದ್ರೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ நீ ಕೊಟ್ಟನು. எப்ப என் நாட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் ரெடி ஆண்டவரே நீ சொன்னியோ, ನೀನು ಯಾವಾಗ ಸ್ವದೇಶ ಬಿಟ್ಟು ಬರಲು ಸಿದ್ಧ ದೇವರಂತ ಹೇಳಿದೋ, எப்ப ஒரு எல்லையை கடந்து வர்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டியோ, ಯಾವಾಗ ಒಂದು ಪ್ರಾಂತ್ಯ ಬಿಟ್ಟು ಬರಲಿಕ್ಕೆ ನೀನು இப்ப நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, உனக்கு எல்லையே கிடையாது. ನಿನಗೆ ಪ್ರಾಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. வடக்கு எந்த மூலையில இருக்கோ அதுதான் உன்னுடைய எல்லை. ಪೂರ್ವದ ಒಂದು ಅಂತ್ಯ ಎಲ್ಲಿವರೆಗಿದೆ தெற்கு எந்த எல்லையில மூலை வரைக்கும் போகுதோ அதுதான் உன்னுடைய எல்லை. ಪಶ್ಚಿಮದ ಕೊನೆ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೋ ಅದೇ ನಿನ್ನ ಪ್ರಾಕಾರ. கிழக்கு எந்த எல்லை வரைக்கும் போகுதோ அதுதான் உன்னுடைய எல்லை. ಆ ಉತ್ತರ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೋ ಅದೇ ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯ. மேற்கு எந்த எல்லை வரைக்கும் போகுதோ அதுதான் உன்னுடைய எல்லை. ದಕ್ಷಿಣ ಎಲ್ಲಿವರೆಗೂ ಹೋಗ್ತದೋ ಅಲ್ಲೇ ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯ. உனக்கு எல்லையே கிடையாது. ನಿನಗೆ ಪ್ರಾಂತ್ಯವೇ ಇಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு பெரிய படுத்து கிடக்கிறவன்ட்ட பேசுறாரு பாரு. ಮಲಗಿರೋನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಾನೆ. நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தருக்குள்ள இளைப்பாருங்க, ದೇವರಲ್ಲಿ ವಿಶ್ರಮಿಸಿರಿ, எல்லைகளை கடந்து வருகிற மனப்பான்மையை எடுத்துக்கொள்ளுங்க. ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ದಾಟಿ ಬರುವ ಮನೋಭಾವನೆ. என் பிசினஸ் இந்த பட்டணத்தை தாண்டியும் போகும், ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಈ ಪಟ್ಟಣ ದಾಟಿ, என் பிசினஸ் இந்த கர்நாடகாவை தாண்டியும் போகும், ನನ್ನ ಬಿಸ್ನೆಸ್ ಈ ಕರ್ನಾಟಕವನ್ನು ದಾಟಿ ಹೋಗ್ತದೆ. பயப்படாதீங்க, ಹೆದರಬೇಡಿ. அங்கெல்லாம் ஆள் வேணுமே நினைக்காதீங்க. ಅಲ್ಲೆಲ್ಲ ಜನಗಳಿಲ್ಲ. நீங்க காலை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தூதர்கள் இறங்கி வருவார்கள். ನೀವು ಕಾಲು ತೆಗೆದು ಇಡುವ ಮುನ್ನನೇ ದೇವದೂತರು ಹೊರಟು ಬರ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுக்கு உதவி செய்கிற ஆட்கள் வருவார்கள், ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವ வேலை செய்கிறவர்கள் வருவார்கள், ಕೆಲಸ ಮಾಡುವವರು ಬರ್ತಾರೆ, கொடுக்கிறவர்கள் வருவார்கள், ಕೊಡುವವರು ಬರ್ತಾರೆ, பிசினஸ் பிளான் வரும், ಬಿಸಿನೆಸ್ ಪ್ಲಾನ್ ஊழியம் வரும், ಸೇವೆ ಬರುತ್ತೆ, ஆட்கள் வருவாங்க, ವ್ಯಕ್ತಿಗಳು ಬರ್ತಾರೆ, ப்ரொவிஷன் வரும். ಪೂರೈಕೆ ಬರ್ತದೆ. நீங்க அந்த இடத்துல காலடி வைக்கிறதுக்கு முன்பாகவே தேவன் தூதர்களை இறங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். ನೀವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವ ಮುನ್ನವೇ ದೇವರು ತನ್ನ ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿರುವ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ಆಗ್ತಾನೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. 20வது வருஷத்துல இல்ல, 20ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், ಆ ಕರ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஏஎஃப்டி திருச்சபைக்கு, பெங்களூர் ஏஎஃப்டி திருச்சபைக்கு சொல்றேன், ಬೆಂಗಳೂರು AFT ಸಭೆಗೆ 20வது வருஷத்துல இனிமே நீங்க எல்லைகளை கடந்து வேலை செய்வீங்க. 20ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ದಾಟಿ ನೀವು ಕಾರ್ಯಗೊಳ್ಳುವಿರಿ. I declared உங்க பிசினஸ் ஸ்டேட்ட தாண்டும். ನಾನು ಇದನ್ನು ಘೋಷಿಸ್ತೇನೆ, ನಿಮ್ಮ ಬಿಸಿನೆಸ್ ರಾಜ್ಯಗಳನ್ನು ದಾಟುವವು. மற்ற ஸ்டேட்ல இருந்து வந்து கேட்பாங்க, எங்க எல்லையில வீடு கட்டி கொடுங்க, இங்க ஒரு ஆபீஸ் துவங்குங்க, இங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க கேட்பாங்க. ಇತರ ಪ್ರಾಕಾರದಿಂದ ದಾಟಿ ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಬಿಸಿನೆಸ್ ಅನ್ನು, ಇಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡುವರು. இப்பவே ரெடியா இருங்க, ಈಗಲೇ ಸಿದ್ಧಗೊಳ್ಳಿರಿ. உங்களுக்கான தூதர்கள் இப்ப இறங்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ನಿಮಗಾಗಿರುವ ದೂತರು ಈಗಾಗಲೇ ಇಳಿದು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ಆಗ್ತಾನೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, உனக்கு எல்லையே கிடையாதுடா, ನಿನಗೆ ಪ್ರಾಕಾರ ಇಲ್ಲ. எதுவோ அதான் உனக்கு இல்லை. ಉತ್ತರದ ತುದಿ ಯಾವುದು ಅದೇ ನಿನ್ನ ಪ್ರಕಾರ. திசை எங்க முடியுதோ அதுதான் உனக்கு இல்லை. 4 ದಿಕ್ಕುಗಳ ಅಂತ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಅದೇ ನಿನ್ನ ಪ್ರಕಾರ. தேசத்தையும் தருவேன், ದೇಶವನ್ನು உங்க அப்பாவுக்குரிய, உங்க அப்பா அதெல்லாம் முன்னாடி ஊழியம் செஞ்சார் இல்லையா, அதெல்லாம் விட்டுற மாட்டேன், அதுக்காக நீ இருந்த பட்டணத்தெல்லாம் விட்டுற மாட்டேன், தேசத்தையும் உனக்கு தருவேன். ನಿಮ್ಮ ಅಪ್ಪ ಸೇವೆ ಮಾಡಿದ್ರಲ್ಲ, ಅವ್ರು ಇದ್ದ ಪಟ್ಟಣ ಎಲ್ಲ ಬಿಡಲ್ಲ, ದೇಶವನ್ನು ಕೊಡುವೆ. நீ இருந்த பட்டணத்தையும் தருவேன், ನೀನಿರುವ ಪಟ್ಟಣವನ್ನು, அதோட உன் எல்லை நிக்காது, ಅಲ್ಲಿಗೆ ನಿನ್ನ ಪ್ರಕಾರ ನಿಲ್ಲಲ್ಲ. எங்க திசை முடிகிறதோ அங்கதான் உன்னுடைய எல்லையாகும். ಯಾವ ದಿಕ್ಕು ಮುಗಿತದೋ ಅಲ್ಲಿವರೆಗೂ ನಿನ್ನ ಪ್ರಕಾರ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 3வது ஆசீர்வாதம் சீக்கிரம் வாசிங்க. 4வது ஆசீர்வாதம் வாசிங்க. உன் சந்ததி உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 4ನೇ ಆಶೀರ್ವಾದ, ನಿನ್ನ ಮೂಲಕವೂ ನಿನ್ನ ಸಂತತಿಯ ಮೂಲಕವೂ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್, உங்க மூலமா கன்னடிகா பீப்புள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்க. ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಕನ್ನಡಿಗರು ಮಾತ್ರ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஒரிசா பீப்புளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಒರಿಸ್ಸಾ ಜನರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. குஜராத் பீப்புளும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಗುಜರಾತ್ ಜನರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. இந்த தேசத்தின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ದೇಶದ ಎಲ್ಲಾ ಕುಲದವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. எத்தியோப்பியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಐಥಿಯೋಪಿಯಾದವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. அமெரிக்கர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಅಮೆರಿಕದವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. பிரிட்டிஷ்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಬ್ರಿಟಿಷ್ ಜನರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. ஜெர்மானியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಜರ್ಮನಿಯ
ಅವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. ஜப்பானியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ಜಪಾನಿನವರು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವರು. உங்களாலையும் உங்க சந்ததியினாலையும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ನಿಮ್ಮ ಮೂಲಕ ನಿಮ್ಮ ಸಂತತಿಯ ಮೂಲಕ ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಕುಲದವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாலாவது, அஞ்சாவது ஆசீர்வாதம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ಐದನೇದು, ಇದಲ್ಲದೆ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ ತಿರುಗಿ ದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡುತ್ತೇನೆ. திருப்பி வாசிங்க, நான் உன்னோட இருந்து. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? நான் உன்னோட இருந்து. ಏನ್ ಹೇಳ್ತಾನೆ? ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು. பயப்படாதீங்க, பயப்படಬೇಡಿ. பிரதர் அங்க போய் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா துட்டு வேணுமே பிரதர். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಬಿಸ್ನೆಸ್ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕಾದ್ರೆ ದುಡ್ಡು ಬೇಕಲ್ಲ ಬ್ರದರ್. ದುಡ್ಡು இருக்கோ இல்லையோ அவர் இருப்பாரு உங்க கூட. ದುಡ್ಡು ಇರ್ತದೋ ಇಲ್ವೋ ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾನೆ. பிரதர் அங்க ಲ್ಯಾಂಡ್ வேணுமே பிரதர். ಅಲ್ಲಿ ಲ್ಯಾಂಡ್ ಬೇಕಲ್ಲ ಬ್ರದರ್. ಲ್ಯಾಂಡ್ வருதோ இல்லையோ அவர் உங்க கூட இருப்பாரு. ಲ್ಯಾಂಡ್ ಬರುತ್ತೋ ಇಲ್ವೋ ಆತ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು. ಆட்கள் வேணுமே பிரதர். ಜನಗಳು ಬೇಕಲ್ಲ ಬ್ರದರ್. அவர் உங்க கூட இருப்பாரு. ಆತನೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು. ನಾಲೆಜ್ வேணுமே, திறமை வேணுமே, அறிவு வேணுமே பிரதர். ಸಾಮರ್ಥ್ಯ, ತಿಳುವಳಿಕೆ, ಜ್ಞಾನತನ ಬೇಕಲ್ಲ. இது எல்லாவற்றையும் உடைய அவர் உங்க கூட இருப்பாரு. ಇವೆಲ್ಲವೂ ಅಡಕವಾಗಿರುವ ಆತನೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய நேரங்கள்ல, சில நேரங்கள்ல, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ யாராவது ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, ಸೇವೆಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. ஒரு 2-3 மாசம் பண்ணுவாங்க, 2-3 ವರ್ಷ ಮಾಡ್ತಾರೆ. 3வது 4வது மாசம் நிறுத்திடுவாங்க. 3-4 ஏன் நிறுத்துனாங்கன்னே தெரியாது. ಯಾಕೆ ನಿಲ್ಲಿಸ್ತಾರ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. நிறுத்திருப்பாங்க, ನಿಲ್ಲಿಸಿರ್ತಾರೆ. அப்ப ಆண்டவர் சொல்லுவாரு பாருங்க, ಆಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, அவன் இல்ல, ಅದಲ್ಲ, அவன் பணம் இல்ல, ಅವನ ಹಣವಲ್ಲ, நான் உன் கூட இருக்கிறேன், ನಾನೇ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன் சிஸ்டர். கர்த்தர் நாமத்தில் ಹೇಳ್ತೇನೆ சிஸ்டர். அவன் அல்ல, அவள் அல்ல, ಆಕೆ ಅಲ್ಲ. அவங்கள நம்பி நான் உன்னைய பூமிக்கு அனுப்பல. ಅವರನ್ನ ನಂಬಿ ನಿನ್ನ ಭೂಮಿ ಕಳಿಸಲಿಲ್ಲ. யார நம்பி நான் உன்னைய ஊழியக்காரனாகல. ಯಾರ ನಂಬಿ ನಿನ್ನ ಸೇವಕನಾಗಿಸಲಿಲ್ಲ. யாரோ பணம் கொடுப்பாங்க இவன் செஞ்சிருவான்னு நம்பி நான் அனுப்பல. ಯಾರೋ ಹಣ ಕೊಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ ಇವನು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಕಳಿಸಲಿಲ್ಲ. நான் என்னைய நம்பி உன்னை அனுப்பி இருக்கிறேன். ನಾನು ನನ್ನನ್ನೇ ನಂಬಿ ನಿನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದೇನೆ. நானே உன் கூட இருப்பேன். நானாகி ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುವೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಪ್ರಾಮಿಸ್ಲೇ பெரிய ಪ್ರಾಮಿಸ್ தெரியுமா? அவரே உங்க கூட இருக்கிறார். ವಾಗ್ದಾನದಲ್ಲೇ ದೊಡ್ಡದು ಯಾವುದು ಗೊತ್ತಾ? ಆತನೇ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ. ಅದಕ್ಕೆ ನಿಗರೇ கிடையாது. ಅದಕ್ಕೆ ಸಾಟಿನೇ ಇಲ್ಲ ನೋಡಿ. இல்ல, யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய அண்ட சராசரத்தையும் உருவாக்கினவர். ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಸರ್ವ ಸಮಸ್ತವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಆತ. அவன்கிட்ட வந்து சொல்றாரு, ಅವನಲ್ಲಿ ಬಲಿ, அவன்கிட்ட வந்து சொல்றாரு, ಅವನ ಬಲಿ ಹೇಳ್ತಾನೆ, நான் உன்னோட இருந்தேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೆ, நான் உன்னோட இருந்தேன், ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು. யாரும் இருப்பாங்கன்னு நம்பி உன்னைய நான் பூமிக்கு அனுப்பல. ಯಾರೋ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಂಬಿ ಭೂಮಿ ಕಳಿಸಿಲ್ಲ. நான் இருக்கிறேங்கிறத நம்பி தான் உன்னைய நான் அனுப்பி இருக்கிறேன். ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಕ್ಕಾಗಿ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற நாமமுடையவர் சொல்லுகிறார், அவர் உன்னோட இருப்பாரே. ಇರುವಾತನೇ ಆಗಿದ್ದೇನೆ ಎಂಬುವವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ಆತನೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವನು. மனிதர்கள் வருவார்கள், கடந்து போவார்கள், ಮನುಷ್ಯರು ಬರುವರು, ದಾಟಿ ಹೋಗುವರು. ஆனா எல்லைகளை கடந்தவர் உன் கூட இருக்கிறவர். ಆದರೆ ಪ್ರಾಕಾರಗಳನ್ನೆಲ್ಲ ದಾಟಿದಾತ ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವನು. விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஏழாவது முடிச்சிருங்க. நான் உன்னோட இருந்து, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. நீ இந்த இடத்துக்கு போவ, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ನೀನು ಹೋಗುವ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡಿ. இங்க அவர் எல்லையே வைக்க மாட்டேங்கிறாரு. ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ, ಆತನ ಪ್ರಾಕಾರನೇ நீ ಇಡ್ತಿಲ್ಲ. எங்க வேணா போடா, ನೀನು ಎಲ್ಲಿಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗೋ, நான் உன் கூட இருந்து உன்னை காப்பாத்துவேன். நான் ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದು ಕಾಪಾಡ್ತೇನೆ. கர்த்தர் போற இடத்துக்கு இங்க யாக்கோபு போகல. ಕರ್ತನು ಹೋಗೋ ಸ್ಥಳಗಳಿಗೆ ಯಾಕೋಬನು ಹೋಗ್ತಿಲ್ಲ. யாக்கோபு போற இடத்துக்கெல்லாம் கர்த்தர் கூட போறாராம். ಯಾಕೋಬನು ಹೋಗೋ ಸ್ಥಳಗಳಿಗೆಲ್ಲ ಕರ್ತನು ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல, நீ போகிற எவ்விடத்திலும் நான் உன்னோட இருந்து உன்னை காத்து
இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். ஏழாவது ஆசீர்வாதம், ಏಳನೇ ಆಶೀರ್ವಾದ. இந்த ஆறுலயே கடைசி, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ಈ ದೇಶಕ್ಕೆ ತಿರುಗಿ ಬರಮಾಡುವೆ. அதுக்காக உன்னுடைய அந்த பேஸ் பாயிண்ட் நீ விட்டுருவேன்னு நினைக்காத. ಹಂಗಾಗಿ ನಿನಗಿರುವಂತ ಮೂಲತಃ ಬಿಟ್ಬಿಡ್ತೇನೆ நீ ನೆನೆಸ್ಬೇಡ. எல்லா இடமும் சுத்துறதுனால உன் குடும்பத்தை இழந்துருவேன்னு நினைக்காத. ಎಲ್ಲಾ ಕಡೆ ಸುತ್ತಾಡೋದ್ರಿಂದ ಕುಟುಂಬ ಕಳ್ಕೊಳ್ತೇನೆ உன்னுடைய ನೆನೆಸ್ಬೇಡ. பேஸ் பாயிண்ட் நீ ஆரம்பித்த இடத்தை இழந்துருவேன்னு நினைக்காத. ನೀನ್ ಮೂಲತಃ ಸ್ಥಳ ಕಳ್ಕೊಳ್ತೇನೆ ನೆನೆಸ್ಬೇಡ. உள்ளதும் போயிரும்ல நினைக்காத. ಇದ್ದಿದ್ದು ಹೋಗ್ತದ ನೆನೆಸ್ಬೇಡ. உன்னை உலகத்தையே சுத்த வச்சு ನೀನು ಜಗತ್ತೇ ಸುತ್ತಾಡುವಂತೆ உன்னுடைய ಮಾಡು. பேஸ் பாயிண்ட்க்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் பாரு. ನೀನು ಮೂಲತಃ ಸ್ಥಳ இந்த ಬರಮಾಡ್ತೇನಲ್ಲ, பட்டணம் அல்ல, ಈ ಪಟ್ಟಣವಲ್ಲ, இந்த தேசமே அப்ப உனக்கு சொந்தமாக இருக்கும். ಆಗ ಈ ದೇಶವೇ ನಿನಗೆ ಸ್ವಂತವಾಗಿರುತ್ತದೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏழாவது ஆசீர்வாதம் வாசிங்க பார்க்கலாம். ಏಳನೇ ಆಶೀರ್ವಾದ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும். நான் இன்றைக்கு உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று. உன்னை கைவிடுவது இல்லை என்று. ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸದ ಹೊರತು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದನು. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿ அவர் ಮುಗಿಸೋದು. ஒரு நாள் உங்களை கைவிடுகிறது இல்ல. ಆತನು ಯಾವತ್ತೂ ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்பா உங்களை கைவிடுகிறவர் இல்ல. ಅಪ್ಪ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವವನಲ್ಲ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்பதான் இந்த பெத்தேலுக்கு அவன் திரும்பி வந்து சொல்றான், ಆಗ ತಾನೇ ಬೆತ್ತಲಿಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே ಸ್ವಾಮಿ நான் நினைச்சேன் ನಾನು ನೆನೆಸಿದೆ நீங்க இங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு, ನೀವು ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ಇದ್ದೀರಿ, இதுதான் தேவனுடைய வீடுன்னு. ಇದೇ ದೇವರ ಮನೆ. நான் இடத்தை பெருசா நினைச்சேன் ஆண்டவரே, ಸ್ಥಳವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ஆனா இப்பதான் தெரியுது ಈಗ ತಾನು ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, நீர் இந்த தேவனுடைய வீட்டுல இருக்கிறவர் மட்டுமில்ல, ನೀನು ಈ ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವನು இந்த ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வீடு இருக்கிற இடத்துக்கே நீர்தான் தேவனாயிருக்கிறீர். ಈ ದೇವರ ಮನೆ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀವೇ ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. இடத்தை பெருசா நினைச்சேன், ನಾನು ಸ್ಥಳವನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ஆனா ನೆನೆಸಿದೆ, இப்பதான் தெரியுது ಈಗ ತಾನೇ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ, நீர் தேவனாயிருக்கிறீர். ನೀವು ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய எல்லைகளின் மனப்பான்மையை கொஞ்சம் விரிவாக்குங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರಗಳ ಭಾವನೆಗಳನ್ನ ಹೆಚ್ಚಿಸ್ರಿ. இல்ல, உங்க மிஷன் விரிவாகட்டும், ನಿಮ್ಮ ಮಿಷನ್ ದೊಡ್ಡದಾಗಲಿ, உங்க விஷன் விரிவாகட்டும். ನಿಮ್ಮ ದರ್ಶನ ದೊಡ್ಡದಾಗಲಿ. இனி வருகிற நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு எல்லையே வைக்கல. ಮುಂಬರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ನಿಮಗೆ ಪ್ರಾಕಾರವೇ ದೇವರು ಇಡ್ತಾರೆ. நீங்க போகிற இடத்திலெல்லாம் அவர் உங்களோட டிராவல் ஆவார். ನೀವು ಹೋಗೋ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ದೇವರು ಪ್ರಯಾಣಿಸ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அடுத்ததுக்கு வர்றேன். ನಂತರಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ. ஆண்டவர் வேதத்துல சிலருக்கு மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். ஆண்டவர் சிலருக்கு மட்டும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். ದೇವರು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಮಾತ್ರ ಬಹುದೊಡ್ಡ ஏன்னா ಆಶೀರ್ವಾದ. இந்த யூதர்கள்ட்ட ஒரு புத்தி இருக்கு. ಯಾಕಂದ್ರೆ ಯಹೂದರ ಒಂದು ಬುದ್ಧಿ, எப்ப பார்த்தாலும் எருசலேம், ಅವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಎರುಸಲೇಮ್, பெத்தேலு, ಬೆತ್ತೇಲು, பேர்சபா, ಬೇರ್ಷೆಬ, எங்க ஊரு, ನಮ್ಮೂರು, எங்க நாடு, ನಮ್ ದೇಶ, இப்படியே உட்கார்ந்து இருப்பான். ಹಿಂಗೆ ಕುಳಿತಿರ್ತಾರೆ. இந்த எல்கையினுடைய ஒரு பாண்டேஜ் அவனுக்குள்ள இருக்கும், யூதர்களுக்குள்ள. ಯಹೂದ್ಯರೊಳಗೆ ಈ ಪ್ರಾಂತ್ಯಗಳ ಒಂದು ಬಂಧನ ಇರ್ತದೆ. அத ஒன்னும் தப்பு சொல்லல அவரு, ಅದು ತಪ್ಪಂತ ಹೇಳ್ತಾರೆ. அந்த எல்லைக்குள்ளே நீ இருந்தீனா அதை நீ சுதந்திரிச்சிருவே. அது உன்னுடைய பலத்தினால முடியும், உன்னால முடியலன்னா கூட நானே அதை தந்துருவேன். ಪ್ರಾಕಾರದ ಒಳಗಿರೋದ್ರಿಂದ ನಿನ್ನ ಸ್ವಬಲದಲ್ಲೇ ನೀ ಸ್ವತಂತ್ರಿಸ್ತಿ ಅಥವಾ ನಾನು ನಿನ್ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. ஆனா நான் யாரை தேடுறேன் தெரியுமா? ಆದ್ರೆ ನಾನು ಯಾರನ್ನು ಹುಡುಕ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? எல்லைகளை கடந்து வேலை செய்யற ஆளு. ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ದಾಟಿ ಕೆಲಸ ಮಾಡೋ. ஆச்சரியம் பாருங்களேன், ಆಶ್ಚರ್ಯ ನೋಡಿ. தாவீத பாருங்களேன், தாவீதன் 1 நாளாகம புத்தகம் 16:23, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 16 வெர்ஸ் 23. சீக்கிரம் வாசிங்க, இன்னும் ஒரு வசனத்தை ஆச்சிட்டு முடிச்சிடலாம். வாசிங்க, ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 16 வெர்ஸ் 23. ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 16:23. பூமியின் சகல குடிகளே, பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி, கர்த்தரை பாடி, நாளுக்கு நாள், நாள்தோறும், நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ಎಲ್ಲಾ ಭೂನಿವಾಸಿಗಳೇ, ಯೆಹೋವನಿಗೆ ಕೀರ್ತನೆಯನ್ನು ಹಾಡಿರಿ, ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪ್ರತಿನಿತ್ಯವೂ ಸಾರಿ ಹೇಳಿರಿ. தாவீது சொல்றான் பாருங்க, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, என் யூத இனம்னு மட்டும் அவன் நினைக்கல பாருங்க, ಯಹೂದ್ಯ ಕುಲ ಎಂಬುದಾಗಿ ಮಾತ್ರ அட ಹೇಳ್ತಾನೆ. போங்கப்பா, ಅಲ್ಲಿ எப்ப ಹೋಗ್ರಪ್ಪ. பார்த்தாலும் யூத இனம்னே சொல்லிட்டு இருக்காதீங்க. ಯಾವಾಗಲೂ ಯಹೂದ್ಯರು ಯಹೂದ್ಯರು ಅಂತ. பூமியின் சகல குடிகளே, ಎಲ್ಲ ಭೂನಿವಾಸಿಗಳೇ, அவர் நல்லவர், ಆತ
ಆತನು ಒಳ್ಳೆಯವನು, அவரை பாருங்க, ಆತನನ್ನು அவரை ಹಾಡಿರಿ, பாடுங்க, ಆತನನ್ನು ಹಾಡಿರಿ, அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க, ಆತನ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ. சொன்னா பாருங்க, ಹೇಳಿದ ನೋಡಿ, எல்லைகளை கடந்தவன பல தேசங்களுக்கு மகா சக்கரவர்த்தியாய் வைத்தார். ಪ್ರಾಕಾರಗಳನ್ನು ದಾಟಿದ ಅವನನ್ನು ಹಲವಾರು ದೇಶಗಳಿಗೆ ಚಕ್ರವರ್ತಿ ಆಗಿಸಿದ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நான் சொல்றேன் பிரதர், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ ಬ್ರದರ್, எல்லைகளை கடக்கிற மனப்பான்மை இன்றைக்கு உண்டாகட்டும். ಪ್ರಾಕಾರಗಳು ದಾಟುವ ಮನೋಭಾವನೆಗಳು, விஷனை இன்னும் பெருசாக்குங்க. ದರ್ಶನ ಇನ್ನು தேசம் முழுவதும் ஆலயங்களை கட்டணும். ದೇಶಾದ್ಯಂತ ಆಲಯಗಳು ಕಟ್ಟಬೇಕು. தேசம் முழுவதும் ஊழியர்களை எழுப்பணும். ದೇಶಾದ್ಯಂತ ಸೇವಕರನ್ನ ಎಬ್ಬಿಸಬೇಕು. இன்னும் நான் சொல்றேன், ಇನ್ನು ಹೇಳ್ತೇನೆ, தேசங்களை கடந்து நீங்க போகணும். ಆಮೆನ್. ದೇಶಗಳು ದಾಟಿ ನೀವು ಹೋಗಬೇಕು. இந்தியா உங்களுடைய எல்லை அல்ல, ಭಾರತ ನಿಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯವಲ್ಲ. விரிந்து கிடக்கிற சமஸ்த பூமி தான் உங்களுடைய எல்லைகள். ವಿಶಾಲಮಯವಾದ ಭೂಮಿ ಆದ್ಯಂತ ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? என்கிட்ட வந்து சிலர் கேட்பாங்க, ನನ್ನನ್ನು பிரதர் எங்க ஊருக்கு வருவீங்களா? ಬ್ರದರ್ ನಮ್ಮ ಊರಿಗೆ ಬರ್ತೀರಾ? நான் சொல்லுவேன், அழைப்பு வந்தா நான் நரகத்துக்கே போய் விட பிரசங்கம் பண்ணுவேன். ನಾನು ಹೇಳ್ದೆ, ಕರೆ பிரசங்கம் ಬಂತಂದ್ರೆ, பண்ணிட்டு பத்திரமா திரும்பி வந்துருவேன் நான். ಕರೆ ಬಂತಂದ್ರೆ ನರಕಕ್ಕೆ ಹೋಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿ. நமக்கு எல்லையே கிடையாது பாருங்க. ನಮಗೆ ಪ್ರಾಕಾರ ಇಲ್ಲ. அங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு முடியுமானால் கர்த்தருக்கு சித்தமானால் அங்க இருக்கிற ஒரு 10,000 பேரையாவது இழுத்துட்டு வர வாய்ப்பு இருந்தா இழுத்துட்டு கூட வந்துருவோம் பாருங்க. ದೇವರ ಚಿತ್ತ ಇತ್ತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು 10,000 ಮಂದಿ ಎಳ್ಕೊಂಡ್ ಬರ್ಬೇಕಂದ್ರೆ ಎಳ್ಕೊಂಡ್ ಬಂದ್. இது எங்க மேல இருக்கிற நம்பிக்கை இல்ல, ಇದು ನಮ್ಮ ಮೇಲಿರುವ ನಂಬಿಕೆ. எங்களை அழைத்தவர் மேல இருக்கிற நம்பிக்கையினால. ಕರದಾತನ ಮೇಲಿರುವ ನಂಬಿಕೆ. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ಆಮೆನ್. கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். ಒಂದು ವಾಕ್ಯ ಹೇಳಿ. யோவான் புஸ்தகம் ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 49 இருந்தா சரி 51 மட்டும் வாசிங்க. நேரம் இல்ல, 51 மட்டும் வாசிங்க. 51 ஜான் சாப்டர் 1 வெர்ஸ் 51. ಯೋಹಾನ 1:51. சீக்கிரம் வாசிங்க. பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் ஒரு வசனம் முன்னாடி வாசிக்கலாமா? 50ல வந்து இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு நாத்தான்வேலுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? அத்திமரம்னா இஸ்ரவேலை குறிக்கும். அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் என்று சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் என்னிடத்திலிருந்து இயேசுவாகிய என்னிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கன்னடத்துல 50-51 John chapter 1 verse 50 and 51. ಅದಕ್ಕೆ ಯೇಸು ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ, ಅಂಜೂರ ಅಂತ ಹೇಳುವಾಗ ಇಸ್ರಾಯೇಲರನ್ನ ಸೂಚಿಸುತ್ತದೆ. ಆ ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದೆನೆಂದು ನಾನು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಮಾತ್ರದಿಂದ ನಂಬುತ್ತೀಯೋ? ಇದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಿನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡುವಿ ಅಂದನು. ಇದಲ್ಲದೆ ಅವನಿಗೆ, ನಾನು ನಿಮಗೆ ನಿಜವಾಗಿ ಹೇಳುತ್ತೇನೆ, ಪರಲೋಕವು ತೆರೆದಿರುವುದನ್ನು, ಮನುಷ್ಯಕುಮಾರನ ಮೇಲೆ ದೇವದೂತರು ಏರಿ ಹೋಗುತ್ತಾ ಇಳಿದು ಬರುತ್ತಾ ಇರುವುದನ್ನು ನೋಡುವಿರಿ ಎಂದು ಹೇಳಿದನು. ನತಾನಿಯೇಲನು ஒரு அத்தி மரத்தின் கீழே போய் நின்னு ஜெபம் பண்றார். ಅಂಜೂರದ ಮರದ ಕೆಳಗೆ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. அத்தி மரம்னா இஸ்ரவேல் தேசம். ಅಂಜೂರ ಮರ ಅಂದ್ರೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ. ஒருவேளை அவர் இஸ்ரவேல் தேசத்துக்காக ஆண்டவர்ட்ட விண்ணப்பிச்சிருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶಕ್ಕಾಗಿ ದೇವರ ಹತ್ರ ಮೊರೆ ಇಟ್ಟಿರಬೇಕು. ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, இஸ்ரவேல் நாடு, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ஏன் நாடு, ನನ್ನ ದೇಶ இப்படி ரோமர்களுக்கு அடிமையா இருக்கு, ರೋಮದವರಿಗೆ ದಾಸತ್ವ விடுதலை ஆக்குங்க, ಬಿಡುಗಡೆಗೊಳಿಸಿ. ಅದ ಕರ್ತರ್ ಪಾತ್ಕರೆ ದೇವರು ಅದನ್ನ ನೋಡ್ತಾರೆ. இப்ப நாத்தானியேல்ட்ட சொல்றார், ನತಾನಿಯೇಲ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ, ನತಾನಿಯೇಲ್ನೇ, நீ அந்த அத்தி மரத்துக்கு கீழே நின்னு ஜெபம் பண்ணல, ನೀನು ಅಂಜೂರದ ಮರಕ್ಕೆಲ್ಲ ನಿಂತು ಅದ ನಾನು பார்த்தேன், ಅದನ್ನ ನಾನು ನೋಡಿದೆ. அப்பதான் அவன் சொல்றான், ನಂತರ ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவரே, ಸ್ವಾಮಿ, நீர் இஸ்ரவேலின் ராஜா, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಿನ ರಾಜ್ಯ, நீர் இஸ்ரவேலின் ராஜா, ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್, எனக்கு தெரிஞ்சிருச்சு, ನನಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು, நான் இஸ்ரவேலுக்காக செய்த விண்ணப்பத்தை நீங்க கேட்டிருக்கீங்க, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗಾಗಿ ಮಾಡಿದ ವಿಜ್ಞಾಪನೆ ಕೇಳಿದ್ದೀರಿ, அப்ப நீங்க தான் இஸ்ரவேலின் ராஜா, ಅಂದ್ರೆ ನೀವೇ ಇಸ್ರಾಯೇಲರ ರಾಜ್ಯ. அவர் அவன்ட்ட சொல்றாரு, ಆತನ ಅವನ ಬಳಿ, நீ நினைக்கிறியா, ನೀ ನೆನೆಸಿಯಾ நான் இஸ்ரவேலுக்கு மட்டும் தான் ராஜா, ನಾನು ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ ಮಾತ್ರ ರಾಜ್ಯ? இல்ல, இந்த தேசங்களையும் நான் கடந்து போவேன், ಈ ದೇಶಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವೆ. அன்னைக்கு எப்படி யாக்கோபுடைய தூதர்கள் மேல போனாங்க, புதிய தேசத்துக்கான தூதர்கள் இறங்கி வந்தாங்க பாரு, அத மாதிரி நானும் இந்த இஸ்ரவேலின் எல்லையை கடந்து என் ரட்சிப்பை கொண்டு போவேன். எனக்கு தூதர்கள் இங்க இருந்து ரிட்டர்ன் ஆவா, என்னுடைய தூதர்கள் மேல இருந்து இறங்கி வருவான்.
ಆವತ್ತು ಯಾಕೋಬನು ಹೇಗೆ ದೇವದೂತರು ಏರಿ ಹೋಗುತ್ತಾ ಇಳಿದು ಬರ್ತಾ ಇದ್ರು, ಅದರಂತೆ ನಾನು ಈ ದೇಶವನ್ನು, ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶವನ್ನು ದಾಟಿ ಹೋಗುತ್ತೇನೆ, ನನಗೂ ಸಹ ದೂತರು ಏರಿ ಹೋಗುತ್ತಾರೆ, ಆ ಬರಬೇಕಾದ ದೂತರು ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. யாக்கோபுக்கு நடந்த மாதிரி தான் எனக்கு நடக்கிறத நீ பாப்ப. ಯಾಕೋಬನು ನಡೆದಂತೆ ನನಗೂ ನಡೆಯೋದು ನೋಡುವೆ. அவனுடைய தேசத்தின் தூதர்கள் மாறினாங்க பாரு. ಅವನಿಗೆ ದೂತರು ಬದಲಾದ್ರಲ್ಲ, புதிய தேசத்தின் தூதர்கள் இறங்கி வந்தாங்க பாரு. ದೇಶದ ದೂತರು ಬಂದ್ರಲ್ಲ. நானும் என்னுடைய ரட்சிப்பை தேசங்களை கடந்து நான் கொண்டு போவேன். ನಾನು ನನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಲೋಕಾದ್ಯಂತ ಒಯ್ಯುವೆ. ನಾನು என்னுடைய ரட்சிப்பை தேசங்களை கடக பண்ணுவேன். ನಾನು ನನ್ನ ರಕ್ಷಣೆ ದೇಶಗಳ ದಾಟುವ. இஸ்ரவேலுக்கு மட்டும் நான் ரட்சிப்பு கொடுக்க வந்தேன் நினைச்சியா? ಇಸ್ರಾಯೇಲಿಗೆ ಮಾತ್ರ ರಕ್ಷಣೆ ಕೊಡುವೆ ನಾನು ನೆನೆಸ. சகல தேசத்தாரும் என்னுடைய ரட்சிப்பை காண்பார்கள். ಸಕಲ ದೇಶದವರು ರಕ್ಷಣೆಯನ್ನು ನೋಡುವರು. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிப்போமா, எழுந்து நிப்போமா, ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣವೇ. சீக்கிரமா எழும்புங்க, ಬೇಗವಾಗಿ ಎದ್ದೇಳಿ. கண்களை மூடி ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில, ಒಂದು ನಿಮಿಷ ಅನ್ಯ, ஒரு நிமிஷம் மட்டும் ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರ நல்ல அந்நிய பாஷையில ಚೆನ್ನಾಗಿ ಅನ್ಯ நீங்க இளைப்பாற ஆரம்பிங்க. ವಿಶ್ರಮದಲ್ಲಿ அப்பா எல்லாம் பார்த்து கொள்வார்னு இளைப்பாருங்க. ಅಪ್ಪ ಎಲ್ಲ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. உங்க பாரங்களை இறக்கி நீங்க கீழே வைங்க. ಭಾರಗಳನ್ನು ಇಳಿಸಿ ಕೆಳಗಿಡಿ. நல்ல கண்களை மூடி நல்ல கரங்களை தட்டி ஒரே ஒரு நிமிடம் அந்நிய பாஷையில, ಒಂದು ನಿಮಿಷ ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಸ್ವರವೆತ್ತಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಸ್ವರವೆತ್ತಿ, உங்க சத்தம் எழும்பட்டும், ನಿಮ್ಮ ಶಬ್ದ, உங்க சத்தம் எழும்பட்டும், ನಿಮ್ಮ ಶಬ್ದ. நீங்க அந்நிய பாஷையில பேசி பேசி இளைப்பாறுகிற போது, ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾ ಮಾಡ್ತಾ ವಿಶ್ರಮ, இந்த தேசத்துக்கான தூதர்கள் இப்ப ரிட்டர்ன் ஆகுறாங்க. ಈ ದೇಶದ ದೂತರು ಈಗ ಬದಲಾಗ್ತಾರೆ. இனி புதிய தேசங்களுக்கான தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். ಹೊಸ ದೇಶದ ದೂತರು ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. புதிய தேசங்களுக்கான தூதர்கள், ಹೊಸ ದೇಶದ புதிய பட்டணங்களுக்கான தூதர்கள், ಹೊಸ ಪಟ್ಟಣದ ದೂತರು பரலோகத்திலிருந்து உங்களிடமாய் இறங்கி வருகிறார்கள். ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರ್ತಾರೆ. இனி தேசங்களை கடந்து உன்னுடைய கால்கள் மிதிக்கும். ದೇಶಗಳು ದಾಟಿ ಹೆಜ್ಜೆಗಳು ಇಡುವಿರಿ. பட்டணங்கள்ல உன் கால்கள் மிதிக்கும். ಪಟ್ಟಣಗಳಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡುವಿರಿ. நீ உன்னுடைய எல்லை வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குமாக ನಿಮ್ಮ ಪ್ರಾಕಾರ ಪೂರ್ವ ಪಶ್ಚಿಮ ಉತ್ತರ இருக்கும். எல்லை கிடையாது. ನಿಮಗೆ ಪ್ರಾಕಾರವಿಲ್ಲ. கர்த்தர் கூட இருப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ கூட இருப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ. இது எது இருக்கோ இல்லையோ, ಇನ್ನು ಯಾವುದಿದೆಯೋ, யார் இருக்காங்களோ இல்லையோ, ಯಾರು ಇರ್ತಾರೋ ಇಲ್ಲೋ, ஆத்தனு கூட இருப்பார். ಆತನೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರು. ஷஹரபதேலே போறோ யகரத லபரத ಓ ರಾಮ ಶೇರೆ ಗರಬಲ ರಮ ಕರಬ, ಓ ರಗ ರಮ ಶಂದರ ದುರಬ ಕರಬಲ ರಮ.